No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் #1 choice தமிழ் மேட்ரிமோனி. A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். மோடிஜி வாட்ஜி தமிழ்நாடு என்றால் உங்களுக்கு அலர்ஜியா அப்படின்னு எல்லாம் கேட்டார் விஜய். அப்படியாப்பட்ட விஜய்க்கு இந்த கரூர் சம்பவத்துல அவ்வளோ பக்கபலமா பாதுகாப்பா அவரை காப்பாற்ற நீங்க நிற்பதாக அத்தனை பேருமே குற்றம் சாட்டுறாங்க. எல்லாமே விஜய் தரப்பு குற்றத்தை மட்டுமே பேசி ஒரு ப்ரெஷரை, அதான் என்ன சொல்கிறது, திமுக அப்படியே எஸ்கேப் பண்ணி வைக்கிற வேலையை பண்ணுறீங்களேன்ற ப்ரெஷரில் வந்த வார்த்தை தானே ஒழிய அவருக்குமே விஜய் எக்ஸோனரேட் பண்ணுறதுன்றது நோக்கம் கிடையாது. அதனால தான் நேற்று முன்னாள் ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாரு, எங்கள் விஜயோடைய ஸ்போக்ஸ் பர்சன் நாங்கள் கிடையாது, விஜய்க்கு முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாதுன்னு ஓப்பனாக சொல்கிறாரு. விஜய் செஞ்ச தப்பாக இருந்தாலும் சரி, திமுக செஞ்ச தப்பாக இருந்தாலும் சரி, அதுதான் செத்து போன 41 பேருக்கு சரி நீதிங்கிற. நீங்கள் என்ன திரும்ப பண்ணுறீங்க, விஜய் மீது இருக்கிற தப்பு வந்து பேசும்போது ரட்சகன் மாதிரி நரம்பு புடைக்க நீங்கள் பேசிடுறீங்க. ஆனால் திமுக செஞ்ச தப்பு சொல்லுங்க மதேஷ்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இல்லை சார் ஒரு நபர் ஆணையம் வந்து சொல்லிட்டோம், எஸ்ஐடி வந்து சொல்லிட்டோங்கிறீங்க. முன்னாடி ஒரு கேமரா பின்னாடி ஒரு கேமரா மதேஷ், ஆங்கிள் மதேஷ், முன்னாடி ஒரு கேமரா. அந்த வீடியோ நீங்க பாருங்க, அவர் நெஞ்சில சாயறாருல, செந்தில் பாலாஜி தோல்ல சாயறாருல, அது ஃப்ரண்ட் வியூலயும் வரும் பேக் வியூலயும் வரும். அங்கதான் மாட்டினாங்க, வேற ஒண்ணும் இல்ல. இன்னொரு விஷயம், எங்கெங்க மாட்டி இருக்காரு இந்த மாதிரி கேமராவுல. ஏதாவது அறிவுக்கு ஓவாத மாதிரி பேசாதீங்க, அறிவுக்கு ஓவாத மாதிரி பேசாதீங்க. உங்களுடைய அந்த விசுவாசத்தை காட்டுறதுக்காக சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இல்ல. நீங்க சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் திமுக அரசு எந்திரம் என்னென்னலாம் செய்தது, வேகமா செயல்பட்டது, துரிதமா செயல்பட்டது. இந்திய அரசியல் வரலாற்றிலே இப்படி ஒரு வேகம் எந்த அரசாங்கமே காட்டியிருக்காது. அந்த நரேட்டிவ் தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த நரேட்டிவ்க்கு எதிராக தான் அதிமுக பிஜேபி எல்லாம் என்ன சொன்னுச்சுன்னா, இல்ல உங்க அரசு எந்திரத்துடைய ஃபெயிலியரை நீங்க மறக்க பாக்குறீங்கன்னு சொல்லுச்சு. ரெண்டு தரப்பு மேலயும் தவறு இருக்குல்ல, நீங்க அதானே சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா ரெண்டு தரப்பும் குற்றவாளிகள். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓடி ஒளிஞ்சுங்கறாங்க இந்த கூட்டம். அத கேட்டிங்களா நீங்க? என்ன கேட்டிங்களா? பிஜேபி தலைவர்கள் ஒருத்தராவது பேசுங்க, எதுக்குப்பா நீங்க எல்லாம் தலைமறைவில் இருக்கீங்க, எதுக்குப்பா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓடுறீங்க? வெரி குட். ஏப்பா கரூருக்கு போல, கரூருக்கு ஏப்பா போலன்னா திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் நேற்று கேட்கிறாரு, லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்துருங்க விஜய் போனா. இப்போ எப்படி லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வரும்? அப்ப விஜய் அங்க ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்காரு, அவரால பிரச்சனை நடந்திருக்கு, அதனால அவர் போனா லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வரும். திமுக வந்து இதுல நான் சொன்னல, இந்த கூட்டம் ஒரு காலகையர்கள் கூட்டம் மாதிரி இருக்கு. விட்டா போய் அங்கே எல்லாரும் வந்து இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் ஏற்படும் என்பது அரசு எந்திரத்துக்கு தெரியும். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் திரு அஸ்வத்தாமன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் அஸ்வத்தாமன் ஜி. வணக்கம் ஜி சொல்லிட்டேன். என்ன கட்சியில் சேர்ந்தீங்களா? ஏன் ஜி உங்களுக்கு சொந்தமானதா? அது அப்படித்தானே நீங்களாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்படி பார்த்தா ஜீனு ஒரு அஜித் படம் வந்தது. சரி, அப்போ அவர் அந்த படத்தில் அஜித் என்ன பிஜேபி வர்றான்னு நான் இப்போ ஜீனு திடீர்னு தான் சொன்னேன். அப்படியே பாருங்க, முதல் கொஸ்டினே அங்கே ஜிலேருந்தே வருது பாருங்க. நான் உண்மையாகவே நான் பிளான் பண்ணி எல்லாம் வரல. மோடிஜி வாட்ஜி தமிழ்நாடு என்றால் உங்களுக்கு அலர்ஜியா அப்படின்னு எல்லாம் கேட்டார் விஜய். அப்படியாப்பட்ட விஜய்க்கு இந்த கரூர் சம்பவத்துல அவ்வளோ பக்கபலமா பாதுகாப்பா அவரை காப்பாற்ற நீங்க நிற்பதாக அத்தனை பேருமே குற்றம் சாட்டுறாங்களே உங்களை, பிஜேபிய. இதுல நான் ரொம்ப தெளிவா இந்த விஷயத்த புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். விஜய்க்கு ஆதரவாக பாஜக இல்லை. இதுல என்ன நடந்தது அப்படின்னா, இப்ப தமிழகத்துல எப்படிப்பட்ட ஒரு நரேட்டிவ் இருக்கு அப்படின்னா, திமுக மேலே தப்புன்னு சொன்னீங்கன்னா விஜய் மேலே தப்பு இல்லை, விஜய் மேலே தப்புன்னு சொன்னால் திமுக மேலே தப்பு இல்லை. இப்படி தான் எல்லாருமே பேசுகிறாங்க. நாங்கள் என்னுடைய தரப்பு நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உங்கள் தரப்பு எங்களுடைய தரப்பே கூட ரெண்டு பக்கமும் தப்பு இருக்கு. அக்யூஸ்டு ஒருத்தர் தான் நீங்க காரணம் இல்ல, எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க. டே 1 சொன்னீங்க, ரெண்டாவது நாள்ல இருந்து மாறுது அப்படியே. யார் இல்லைங்க, எல்லாருமே நயினார் நாகேந்திரன் வந்த 5-7 பேர் குழு, எல்லா எதிர்கட்சி தலைவர்களுமே, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்பட பொறுப்பான எதிர்கட்சிகள் எல்லாருமே இதுல ஏன் வந்து இப்படி ஒரு பிம்பம் ஏற்படுதுன்னு நான் சொல்லிடுறேன். விஜய் மேல மட்டும், விஜய் பண்ண தப்ப மட்டும் சொல்லி திமுக பண்ண தப்ப பேசாம அப்படியே எஸ்கேப் ஆகிற ஒரு போக்கு. நான் சொல்ற வார்த்தை கவனிங்க, விஜய் மீது குற்றம் சுமத்தின்னு நான் சொல்லல, விஜய் செய்த குற்றங்களை மட்டுமே பேசி
தமிழக அரசு எந்திரம் செய்த குற்றங்களை பேசாமல் விடுவது. நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? நீங்க வந்து வழக்கறிஞர் தானே, உங்களுக்கு தெரியாதா? நீதிமன்றம் என்ன சொன்னுச்சு நீங்க சொல்லுங்க. விஜய் ஏன் இந்த தவறெல்லாம் செய்யறதுக்கு நீங்க வேடிக்கை பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு கொட்டு வச்சிருக்காங்க. ஆனால் விஜய் பண்ண தவறும் இது ஒரு கட்சியா, தாவேகான்னு ஒரு கட்சி, இப்படி எல்லாரும் விட்டுட்டு ஓடி போயிட்டீங்களே. நியாயமான கேள்வி. ஏன்னா ஒரு கட்சியில ஒட்டுமொத்த கட்சியுமே தலைமறைவாக இருந்தது வரலாற்றுல இதான் முதல் தடவை. நியாயமான கேள்வி. அதே போல இந்திய அரசியல் வரலாற்றுல இப்படி ஒரு இவ்வளவு ஒரு பெரிய இஷ்யூ நடந்ததும் தாவேகா கூட்டத்துல தான் நடந்திருக்கு. ஆமா, உண்மையிலேயே இது ஒரு பெரிய இஷ்யூ. 41 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். இதுல என்ன ஆரம்பத்துல இருந்து பிரஷர் அப்படின்னா, என்ன பிரச்சனைனா, இதுல முழுமையாகவே விஜய் தரப்பு செய்த குற்றங்களை மட்டுமே பேசி, தமிழக அரசு எந்திரம் தமிழக காவல்துறை செய்த குற்றங்களை பேசாமல் அதை மடைமாற்றுகிற ஒரு போக்கு இருந்தது. பொறுப்பான எதிர்க்கட்சிகளாக, அரசியலில் அனுபவம் இருக்கிற கட்சிகளாக அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் என்ன சொல்லுதுன்னா, இதில் தமிழக அரசு எந்திரம் செய்த தவறுகளும் பொறுப்பேற்க வேண்டும், குற்றவாளி ஒருத்தர் கிடையாது 2 பேரும் சொல்கிறோம். இல்லை சார், இப்போ உங்களுக்கு ஸ்கிரிப்ட் என்னன்னா 26 தேர்தல் நெருங்குது, திமுக எது செஞ்சாலும் தப்புன்னு சொல்லணும், திமுக அரசாங்கத்து மேல பழி போடணும், மக்கள் கிட்ட அது அமலப்படுது. சார் பிரச்சனைக்குரியவர்களாக 2026 எங்களுக்கு இது ஸ்கிரிப்ட். மாதேஷ் ஃபீல்டுக்கு வந்ததுலேருந்து என்ன ஸ்கிரிப்ட்னா, திமுக என்ன பண்ணாலும் முட்டு கொடுக்கணும், அதான் மாதேஷ்க்கு ஸ்கிரிப்ட். அப்படியெல்லாம் நான் எதுவும் கேட்கலையே. அப்புறம் இதுக்கு அதுதான் அர்த்தம், மாதேஷ்னாலே திமுகவுக்கு முட்டு கொடுக்கணும். சார் முட்டு கொடுக்கல சார், பின்ன என்னங்க சார் இது எப்படிங்க? நான் என்ன சொல்றேங்க, 26 தேர்தல் வருது, தவறுகளை நீங்க எங்கேயாவது என்ன சொல்றேன், நான் சுட்டி காட்டுறேன். அந்த குழு சுட்டி காட்டினதா? குழு சொல்லிருக்கு. அனுராக் தாக்கூர் என்ன சொன்னாரு? என்ன சொல்லிட்டாரு? விஜய் வீடியோ போட்டோம், வீடியோவுக்கும் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு அவரு. நாங்க என்ன நினைச்சோமோ அதே தான் விஜய் பேசியிருக்காரு. எய்தர் ஆர்கனைசர்ஸ் ஆஃப் த மீட்டிங் or government missionaries whoever may be the wrongdoers, we should take action. இதுதான் வந்து அனுராக் தாக்கூர். அதுக்கு அண்ணாமலை தமிழாக்கம் என்ன சொன்னார் சொல்லுங்க? என்ன சொன்னார் சொல்லுங்க? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. யார் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அதுக்கு அதான் மீனிங் அவர் சொன்ன ஆங்கில வார்த்தை. அதுக்கு அப்புறம் அப்படின்னா யார் தவறு செய்தாருன்னா அந்த இடத்துல சந்தேகத்துக்குரியவரா விஜய் தரப்பு சொல்லுது பாருங்க, இது தவறான. முன்னாள் அமைச்சர் பேரை அந்த இடத்துல அவர் சுட்டி காட்டுறாரு, செந்தில் பாலாஜி பேர் சொல்லாம சுட்டி காட்டுறாரு. இது தவறான டிரான்ஸ்லேஷன். ஆனா என்ன நடந்தது தெரியுங்களா? அண்ணாமலை தப்பா டிரான்ஸ்லேட் பண்ணாரா? அதுக்கப்புறம் அது அவரே திருத்தினாரு. என்னத்தை திருத்தினாரு? அதுக்கப்புறம் திருப்பி வந்து அண்ணா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு மறுபடியும் அந்த டிரான்ஸ்லேஷன் சரி பண்ணி, வழக்கமா நாங்க என்ன நினைப்பீங்களோ அது நீங்க சொன்ன மாதிரி இல்லனா, அதனால அப்படியே தெளிவா இன்னொரு முறை சொல்லுங்கனா அப்படின்னு திருத்துறதுக்கு அப்புறம் திருத்திட்டாரு. நீங்க என்ன பண்ணீங்க? அதோட அந்த வீடியோ கட் பண்ணிட்டு சார் அவர் தப்பா டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாருன்னு நீங்க சொல்றீங்க. அவர் திருத்தினார். அதுக்கப்புறம் அவர் திருத்தினார். அப்ப மனசுக்குள்ள உங்களுக்கு எப்படியாவது திமுக மேல பழி போடணும்? மனசுக்குள்ள எங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. இதுல என்ன தெரியுங்களா, நான் ஓப்பனாவே கேண்டிடா உடச்சே பேசவா? சொல்லுங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து விஜய் மேல இதுல தப்பு சொல்ல மாட்டேன்னு சொன்னார் இல்லையா? அதுவுமே என்னன்னா, அவர் வந்து எல்லாமே விஜய் தரப்பு குற்றத்தை மட்டுமே பேசி ஒரு ப்ரெஷரை, அதான் என்ன சொல்றது, திமுக அப்படியே எஸ்கேப் பண்ணி வைக்கிற வேலையை பண்றீங்களேன்ற ப்ரெஷர்ல வந்த வார்த்தை தானே ஒழிய, அவருக்குமே விஜய் எக்ஸோனரேட் பண்றதுன்றது நோக்கம் கிடையாது. அதனால தான் நேற்று முன்னாள் ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாரு, எங்க விஜயோடைய ஸ்போக்ஸ் பர்சன் நாங்கள் கிடையாது, விஜய்க்கு முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாதுன்னு ஓப்பனாக சொல்கிறாரு. விஷயம் என்னன்னா, கரூருக்கு ஓடி வரீங்க அப்படின்னு சிஎம் கேட்டது பார்த்தீங்களா? ராமநாதபுரத்தில் பேசினதை இவ்வளோ சீக்கிரம் கரூருக்கு இவ்வளோ வேகமாக ஓடி வராங்க ஏன்? மணி யாரா? செந்தில் பாலாஜியை சொல்கிறாரா? செந்தில் பாலாஜி சொல்கிறார். அன்பில் மகேஷ் கரூர் சம்பவத்துக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை சொல்கிறாரா? செந்தில் பாலாஜியை சொல்கிறாரா? யாரை சொல்கிறார்? அவங்கெல்லாம் இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் சார், அரசு இயந்திரத்தில் முக்கியமானவங்க, ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், அவங்களெல்லாம் விரைவுபடுத்தி அங்க வர்றது வந்து பெரிய விஷயம் இல்லையா? என்ன யார சொல்றாரு? மணிப்பூருக்கு மோடி போகவும் மாட்டாரு, இப்ப வரைக்கும் போல. தமிழ்நாட்டு அமைச்சர் பெருமக்கள், முன்னாள் அமைச்சர், அந்த பகுதியை சார்ந்தவர் வேகமா ஓடுனதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? கள்ளச்சாராயத்துல 66 பேர் செத்து போனாங்கல்ல, அப்ப நீங்க வந்திருந்தா சந்தேகம். எல்லாரும் போயிருக்காங்க, அப்பவும் போனாங்க அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேர் இருந்தாங்க. கீச்சாங்க. இப்ப வரைக்கும் சாராயம் விக்கிறாங்க. இந்த ஒப்பீடே தப்பு. எப்படி தப்பு? சரி, ஒப்பீடு தப்பு. மாதேஷ் இப்ப கரெக்டா ஒரு ஒப்பீடு சொல்றேன் மாதேஷ். நான் சொல்றேன், நீங்க ஒண்ணு கேட்க வேணாம், நான் சொல்றேன். இதுக்கு நீங்க என்ன ரியாக்ஷன் கொடுக்குறீங்க நான் பார்க்கணும். இப்போ கள்ளச்சாராயத்துல இருக்கிற அந்த இன்சிடென்ட்டையும் கரூர் கடுந்துயரத்தையும் அப்படியே பொருத்தி பார்க்க முடியாது. என்ன சொல்ல வரேன்னு கேட்டாலே இந்த வார்த்தைக்கு அர்த்தம் இல்ல. சொல்லுங்க. அது ரெண்டுத்தையும் அப்படியே டைரக்டா பொருத்தி பார்க்க முடியாது. அதான் அஸ்வத்தாமனும் சொல்றேன். ஆனால் அப்படியே டைரக்டா பொருத்தி பார்க்குற சம்பவத்தை நான் சொல்றேன். பிப்ரவரி 22 பெற்றோரை கொண்டாடுவோம்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்ட ஒரு விழா விருதாச்சலத்தில் நடந்தது.
பழையப்பட்டினம்ங்கிற கிராமத்திலிருந்து மக்களை லோட் ஆட்டோவில் டாடா ஏசி வாகனத்தில் ஆடு மாடுகளை போன்று அடைத்து திமுகவினர் கட்டாயப்படுத்தி அழைத்து சென்ற ஒரு வாகனம் குடை சாய்ந்து 3 பேர் இறந்து போனாங்க. அது எப்படி கட்டாயம் என்ன வலுக்கட்டாயமா இழுத்து வாங்கன்னு கூட்டு போயிருவாங்க? ஆமா, அப்படிதான் கூட்டு போனாங்க. 3 பேர் இறந்து போனாங்க. அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்ல? இல்ல சார், அந்த கட்டாயப்படுத்திங்கிறது மட்டும்தான் இப்போ உங்களுக்கு பிரச்சனையா தெரியுது. 3 பேர் செத்து போயிட்டா அது கவலை இல்ல. ஏன்னா செத்தவன் அப்பாவி மக்கள் தானே, திமுக காரன் கிடையாது. செத்தவன் அப்பாவி மக்கள் தானே. நான் அந்த நேரத்திலேயே அறிக்கை கொடுத்துருந்தேன், திமுகவினுடைய கட்சி நிதியிலிருந்து 25 லட்சம் ரூபாய் இறந்தவங்களுக்கு காயம்பட்டவங்களுக்கு 10 லட்சம் தரணும்னு சொல்லி. ஒரு இரங்கல் உங்களுக்காக 3 பேர் செத்து போனான். ஒரு இரங்கல் கிடையாது, ஒரு இழப்பீடு கிடையாது, ஒரு நிதி உதவி கிடையாது. செத்தவன் வீட்டுக்கு எவனும் பார்க்கவும் கிடையாது. அப்படியே இந்த சம்பவத்தோடு பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஏன் திமுக செய்யல? இப்போ கள்ளக்குறிச்சி எப்படி பொறுத்துனீங்க அதை கேட்கிறேன். கள்ளக்குறிச்சி எப்படி பொறுத்துறனா சார், ஒரு அரசு எந்திரம் சார், பொறுப்பு அமைச்சர்கள் சார், உடனே வரணும் சார். வரலையே சார், கண்டுக்குட்டியே 2 நாள் கழிச்சு தான் சார் கைது பண்ணீங்க. இப்போ வரைக்கும் கிட்னி திருடல திராவிட ஆனந்தனை கைது பண்ணல சார். இங்க 41 பேர் செத்து போயிருக்காங்க. அங்க ஆயிரக்கணக்கான பேர் கிட்னி இழந்துட்டு இருக்காங்க, ஒரு கிட்னியோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களும் என்னைக்கு கள்ளக்குறிச்சியோட இதை எப்படி பொருத்தி பேசுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு மக்களுக்கு புரியும், நான் என்ன சொல்றேன்னு மக்களுக்கு புரியும். அது 66 பேர் உயிர் தான் திருட்டுத்தனமா போய் கள்ளச்சாராயத்தை குடிச்சு சேர்த்திருக்கான். திருட்டுத்தனமா கள்ளச்சாராயம் வெளிப்படையா கள்ளச்சாராயம் வித்தவன் கோர்ட் வாசல்ல கள்ளச்சாராயம் அப்படி கிடையாது சார். ஒரு நடிகரை போய் பார்க்க போய் இவ்வளவு பேர் செத்துருக்கான் சார். கண்டிப்பா சார், அந்த நடிகனை குற்றம் சொல்லுங்க சார். இதெல்லாம் ஏன்ட்ட எதிர்பார்க்காதீங்க. ஆரம்பத்துல என் ஸ்டாண்ட் கிளியரா இருக்கு. அது நீங்க போன டீம் கரூருக்கு போனவங்க, அண்ணாமலை உட்பட டிரான்ஸ்லேட் பண்ணவங்க, அவங்க எல்லாம் பேசின டோன் என்ன டோன் நாங்க ஆரம்பத்துல காப்பாற்றும் எண்ணம் எங்களுக்கு இல்லைன்னு அண்ணாமலை சொல்ற அளவுக்கு ஏன் வருது? அதே போல நீங்க கேள்விகளை தொடர்ந்து அண்ணாமலை கிட்ட கேட்கும்போது ஒரு நாள் ஒரு கட்டத்துல அசூயை ஆயிட்டார். அவரு என்ன இது எது எடுத்தாலும் விஜய் நான் என்ன மார்க்கெட்டிங் அதிகாரியா விஜய்க்குன்னு பேசுறேன். அப்புறம் என்னங்க நீங்களே தான் சொல்றீங்க அசூயை ஆயிட்டாருன்னு? இல்ல அப்ப அந்த அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு முட்டு கொடுத்துருக்கோம். நீங்க என்ன சொன்னீங்களா அதே போல அந்த அளவுக்கு பிஜேபி விஜய்க்கு முட்டு கொடுத்துருக்கோம். இல்ல, நாங்க திமுகவை கையை உயர்த்தும் போது நீங்க விஜய்க்கு முட்டு கொடுக்குறீங்களான்னு கேட்டு திமுகவை காப்பாத்த நீங்க அசிங்கமா முயற்சி பண்றீங்க. புரியுதா என்ன நடக்குதுன்னு? இதெல்லாம் என்ன சார் அசிங்கம் சொல்லுங்க. இதை விட அசிங்கம் என்ன சார்? 41 உயிர் போயிருக்கு, 41 உயிர் இழந்தாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க நியாயமா நிக்கணும்னு சொன்னா குற்றம் செய்தவர்கள் எல்லாரையும் உள்ள குற்றவாளி கூண்டல நிப்பாட்டணுமா சார்? தனி ஆணையம் எஸ்ஐடி ஒன்னு போட்டிருக்காங்க, எல்லாமே நடந்திருக்குல்ல. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நடந்து நள்ளிரவில் சிஎம் வேகமா தனி ஃபிளைட்ல போய் அங்க போய் அந்த முகாமிட்டு 3:30 மணிக்கு பிரஸ் மீட் எங்கேயாவது நடந்திருக்கா? எத்தனை பிரச்சனை பிஜேபி ஆளும் மாநிலங்கள்ல, எவ்வளவு பிரச்சனை. நீங்க திமுக பிரச்சனைக்கு ஓடுனாங்களா? ஐயா நீங்க என்னங்க அறிவு கட்டத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? அப்புறம் இப்படிதாங்க சொல்லுங்க. மணிப்பூர் பிரச்சனை என்னன்னா தெரியுமா உங்களுக்கு? மணிப்பூர் பிரச்சனை என்ன சார்? நிர்வாணப்படுத்தி ஒரு பெண்ணை அப்படியே ஊர்வலம் கொண்டு போறாங்க. ஏன் அந்த வீடியோ எல்லாம் பார்க்கலையா? பிரச்சனை இதுல என்ன தெரியுங்களா? இல்ல சார், நீங்க இப்ப பதில் சொல்ல விட மாட்டீங்க, நீங்க பேசிட்டே இருப்பீங்க. ஏன்னா பதில் சொன்னா பயம். மணிப்பூர் பிரச்சனைக்கு இந்த மாதிரி போனாங்களா? இப்ப மணிப்பூர் பிரச்சனைக்கு நான் பதில் சொல்லணுமா வேணாமா மாதேஷ்க்கு? இல்லை நீங்கள் மாட்டுக்கு அந்த இது கிராமத்தில் மாரடிச்சுன்னு அழுவாங்களே, அது மாதிரி நீங்கள் பேசிகிட்டே போகிறதுனா போங்க, ஏன்னா பதில் சொல்ல விடுங்க. மணிப்பூர் பிரச்சனை நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த பெண் மீது நடத்தப்பட்ட வன்முறை அது சம்பந்தமான வீடியோ அது மட்டும் இல்லை மணிப்பூர் பிரச்சனை. இன்னும் அந்த மாதிரி பல 100 வீடியோ இருக்குதுன்றாங்க. என்னை பேச விடுங்க மாதேஷ். உங்களுக்கு புரியுதா புரியலையா? மலைக்கு மேலே ஒரு இனம், மலைக்கு கீழே ஒரு இனம், 2 இனக்குழுக்களுக்கு நடுவில் நடந்த மிகப்பெரிய கலவரம். ஒரு சம்பவம் 2 சம்பவம் கிடையாது, அது மிகப்பெரிய கலவரம். அந்த ஒரு குறிப்பிட்ட இனக்குழுவுக்கு ஆயுதங்கள் கிடைச்சிருச்சு. பார்டர் ஸ்டேட்டு துணை ராணுவம் போய் கிட்டத்தட்ட 6 மாதங்களாக அங்கே படிப்படியாக அமைதியை கொண்டு வந்து இன்றைக்கு பூரண அமைதி வந்திருக்கிறது. நீங்கள் ஒருவேளை அந்த நேரத்தில் பிரதமர் அங்கே போயிருந்தாருன்னா, இந்த இனக்குழுவுக்கு ஆதரவாக வந்தாருன்னு அந்த இனக்குழு புரிஞ்சுக்கிட்டாங்கனாலோ, அந்த இனக்குழுவுக்கு ஆதரவாக வந்தாருன்னு இந்த இனக்குழு புரிஞ்சுக்கிட்டாங்கனாலோ மிகப்பெரிய பிரச்சனை. 2 இனக்குழுக்கு நடுவாக ஒரு மிகப்பெரிய மாநிலத்தில் நடந்த மிகப்பெரிய உள்நாட்டு கலவரத்தை இந்த ஸ்டாம்பீட் இன்சிடென்ட்டோட நீங்கள் பொருத்தி பார்க்குறீங்கன்னு சொன்னால், கொஞ்சமேனும் அறிவு கபாலத்தில் கொஞ்சமாக மூளை ஒட்டிகிட்டு இருக்கவங்க கூட இதை செய்ய மாட்டாங்க. அங்கே துணை ராணுவம் தான் போகணும், பிரதமரோ உள்துறை அமைச்சரோ போகிறதுனால எதுவும் நடக்காது. ஆனால் இங்கே முதலமைச்சர் வந்தது ஓகே, ஆனால் 4.5 வருஷத்தில் நீங்கள் எங்கேயுமே போனதில்லை. இதில் ஏன் மக்கள் உங்களை சந்தேகப்படுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மக்கள் ஏன் உங்களை சந்தேகப்படுறாங்க? நீங்க என்ன இவ்வளோ பாவலா பண்ணீங்க? ஏன் மக்களுக்கு சந்தேகம்? எல்லா ஆள் காட்டியவர்களும் திமுக சந்தேகம் இல்ல சார், விஜய் தரப்பு சந்தேகத்தை கிளப்புறாங்க, மற்றவர்கள் யாருமே மக்களுக்கு ஏன் பிஜேபி துணை கொண்டு அதிமுக அரசாங்கத்து மேல முழு பொறுப்புன்னு சொல்றதெல்லாம் சரி, எப்படியாவது இந்த கரூர் சம்பவத்தை ஒட்டி விஜய் தம் பக்கம் இழுத்தலாம். கரூர் சம்பவத்துல திமுக மேல எந்த தப்பும் இல்லைன்னு மாதேஷ் நினைக்கிறாரு. நான் தீர்ப்பு சொல்றதுக்கு நான் என்ன? அதுக்கு தான் நீதிமன்றம் இருக்கு.
தனிநபர் ஆணையம் SIT திரு அஸ்ராக்கா இருக்கு, அவர் நல்ல அதிகாரி, அவர் பார்த்துப்பாரு. இப்ப மாட்டுறீங்க பாத்தீங்களா? விஜய் மேல இருக்கிற தப்பெல்லாம் நெஞ்சை உயர்த்தி கழுத்து நரம்ப புடைக்க விஜய் மீது இருக்கிற தப்பெல்லாம் பேசிய மாதேஷ். நான் பேசல சார், இப்ப பேசுனீங்க சார். பிரச்சனை எங்கிருந்து தொடங்கியதுன்னு நான் சொல்றேன். இந்த பேட்டி தொடங்கி நானும் தப்பு சொல்லல, விஜய் மேல இருக்க தப்ப பேசுங்கன்னு தான் சொல்றேன் நானும். ஏன்னா எந்த தப்பையுமே நீங்க பேசாம விடக்கூடாது. விஜய் செஞ்ச தப்பா இருந்தாலும் சரி, திமுக செஞ்ச தப்பா இருந்தாலும் சரி, அதுதான் செத்து போன 41 பேருக்கு சரி நீதிங்கிற. நீங்க என்ன திரும்ப பண்றீங்க? விஜய் மீது இருக்கிற தப்பு வந்து பேசும்போது ரட்சகன் மாதிரி நரம்பு புடைக்க நீங்க பேசிடுறீங்க. ஆனா திமுக செஞ்ச தப்பு சொல்லுங்க மாதேஷ்னு சொன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா, இல்ல சார் ஒரு நபர் ஆணையம் வந்து சொல்லிட்டோம், SIT வந்து சொல்லிட்டோங்கிறீங்க. நாங்க என்ன பண்றோம்னா, சார் திமுக செஞ்ச தப்ப பேசுங்க சார்னு சொல்றோம். உடனே எங்களை விஜய்க்கு ஆதரவுன்னு சொல்லி கொண்டு வந்து நிப்பாட்டுறீங்க. விஜய்க்கு ஆதரவா நாங்க ஏன் பேசணும்? விஜய் செய்தது தப்பு, சரி, இதுல விஜய் குற்றவாளி. திமுக தப்புன்னா எது தெரியுங்களா? காலையில பொறுமையா போறது, 11 மணிக்கு போறது, இல்ல ஒட்டுமொத்த அரசு இயந்திரங்களும் செயல்படாமல் அங்க வந்து விஜய் இருப்பா அடிபட்டு அடுத்தடுத்து ஏதோ நடக்கட்டும் சம்பவங்கள் அப்படின்னு வேடிக்கை பார்க்கறது தான் நீங்க சம்பவம். அதுதான் ஃபெயிலியர். நீங்க எப்படி பாருங்க, இது இங்க தாங்க திமுக மாட்டுச்சு. இந்த பாபநாசம் படத்தில் இந்த விஷயத்தில் ஒரு டைலாக் வந்துருங்களா? பாபநாசம் படத்தில் இந்த விஷயத்தில் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே இடிக்கிறது இந்த பர்ஃபெக்ஷன் தான் அப்படின்னு. இங்கே தான் நீங்கள் மாட்டினீங்க. நீங்கள் அன்பில் மகேஷ் பொய்யா மொழி அழுதது பிரச்சனை இல்லை, அழும்போது முன்னாடி ஒரு கேமரா பின்னாடி ஒரு கேமரா. நம்ம ஆதன் இந்த வச்சு மோடி இந்த இன்டர்வியூவோட லைட்டிங் இருக்குல்ல, இடங்கள்லாம் கேமராவோட சுத்தின காலம் இன்னமும் இருக்கு. நீங்க வந்து மோடியோடவா கேமராவை பயன்படுத்தி வைத்தியராமன் ஸ்ட்ரீட்டுக்கு வாசலுக்கு போய் மண்ணுல உருண்டு போறதுங்க. ஆனா மக்களுக்கு இது புரிஞ்சிச்சு. நீங்க என்ன வேணா பொருளுங்க, நடக்கல. இது நான் சொல்லல, மக்களுக்கு ஏற்கனவே சந்தேகம் வந்தது. ஏன் சந்தேகம் வந்துச்சுன்னா இந்த இன்டர்வியூ லைட்டிங்கை விட அந்த லைட்டிங் பர்ஃபெக்ட் லைட்டிங். இது நீங்க ஏற்கனவே ஒரு பேட்டியில சொல்லிட்டீங்க, சேம் டைம். அப்ப அந்த பேட்டி ஃபுல்லா பாத்துட்டு தான் வந்திருக்கீங்க. அதான் சொல்லிட்டீங்களே, பரவாயில்ல. நான் என்ன சொல்றேன் மாதேஷ், ஒரு விஷயத்த பேசுறேன், என்னுடைய கருத்து, அடுத்தவங்க கருத்தை காப்பி அடிச்சு பேசலையே. நான் சொன்னதுதான் திருப்பி நானே சொல்றேன், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. உண்மையிலேயே அந்த இடத்துல அந்த நேரத்துல இரவு நேரத்துல அங்க போனாங்களே அத்தனை பேருக்குமே அங்க அந்த அளவுக்கு ஒரு பதற்றமும், அவங்களுக்குமே யாருமே கல்லும் கூட கரைந்திருக்கும். அந்த அளவுக்கு கண்டிப்பா கரைஞ்சிருக்கும் மாதேஷ். ஒரு 10 குழந்தைங்களுடைய டெட் பாடி பார்க்கும்போது யாருக்கா இருந்தாலும் அழுக வரும் மாதேஷ், அது தப்பு இல்ல. ஆனா அங்க முன்னாடி பின்னாடி கேமராவும் லைட்டிங் இருக்கும் போது மக்களுக்கு சந்தேகம். லைட் வச்சு கேமரா வச்சு எடுத்தாங்களா? என்னங்க பேசுறீங்க? நாங்க கேக்குறோம் சார். அங்கே அத்தனை கேமராக்களும் அத்தனை செய்தியாளர்களும் அங்க போயிட்டாங்க சார், குழுமிட்டாங்க சார். கரெக்ட்டுங்க. முன்னாடி ஒரு கேமரா பின்னாடி ஒரு கேமரா மாதேஷ், ஆங்கிள் மாதேஷ். எங்க முன்னாடி ஒரு கேமரா? அந்த வீடியோ நீங்க பாருங்க, அவர் நெஞ்சில சாயறாருல, இவரு செந்தில் பாலாஜி தோல்ல சாயறாருல, அது ஃப்ரண்ட் வியூலயும் வரும் பேக் வியூலயும் வரும். அங்கதான் மாட்டினாங்க, வேற ஒண்ணும் இல்ல. இன்னொரு விஷயம், எங்கெங்க மாட்டி இருக்காரு இந்த மாதிரி கேமராவுல? ஏதாவது அறிவுக்கு ஒவ்வாத மாதிரி பேசாதீங்க, உங்களுடைய அந்த விசுவாசத்தை காட்டுறதுக்காக சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இல்ல சார். மோடி கேமராவோட தான் சுத்துறாரு. சொல்லுங்க, திருமண இடத்துல எல்லாம் கேமரா. இப்ப நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் சொல்லுங்க. உங்களுக்கு யாருக்காவது வந்து உங்க விசுவாசத்தை காட்டுறதுக்கு என்கிட்ட நீங்க அதை பயன்படுத்த சார். என்ன நல்ல சார், விமான விபத்து நடந்தது இல்ல, அன்பில் மகேஷ் பொய்யா மொழிக்கு நான் என்ன சொன்னேன்? விமான விபத்துல அந்த விமானத்துக்கு கீழே அந்த பாகம், அந்த கட்டிடத்தின் மேல் மோதி அந்த அவருடைய ஃபோக்கஸ் எல்லாம் கேமரா எங்க வச்சாங்கன்ற அளவுக்கு நாங்க பார்த்தோம். எங்க வச்சாங்க? யார் வச்சாங்க? டைம்ஸ் ஆஃப் இந்தியா வச்சது. யார் வச்சாங்க? இந்த மாதிரி அழுவ விட்டு முன்னாடி ஒரு கேமரா பின்னாடி ஒரு கேமரா, பர்ஃபெக்ட் லைட்டிங். மோடி கேமராமேனும் அங்க இருந்தார் சார், பாத்தீங்களா? இதுதான் நீங்க உங்களுக்கு என்னன்னா, அன்பில் மகேஷ் பொய்யா மொழிகிட்ட உங்க விசுவாசத்தை காட்டணும். உடனே சார் இல்ல சார் நாங்க உடனே பாருங்க, இத விட நீங்க பேசுனதை விட அபத்தம் கிடையாது, இதை விட பெரிய அபத்தம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு இப்ப நான் பேசுற விஷயத்துக்கு உங்கள்ட்ட பதில் இருந்தா பேசுங்க, இல்ல என்னுடைய கருத்து நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதா உங்க நோக்கம்னா கொண்டு போய் சேருங்க. சம்பந்தம் இல்லாம மோடி அவர்களை ஏன் இழுக்கிறீங்க? அப்போ உங்களுடைய நோக்கம் தவறானது. அப்ப நான் கேட்கும் போது உங்களுக்கு சொல்றதுக்கு விஷயம் இல்ல, ஏதோ சார் விமான விபத்துல சார் அந்த விமானத்தோடைய அந்த பாகத்துக்கு நடுவில் ஒரு கேமராமேன் போட்டோ எடுத்து சார். நான் சொல்றது என்ன, நீங்க சொல்றது என்ன? அதையும் ஒரே ஏர்ல போட்டுவீங்களா? ஒரே ஏர்ல போட்டா மக்கள் உங்களை ஒத்துப்பாங்களா? ஒரு இஷ்யூ. சரி, இதுல இன்னொரு விஷயம் சொல்றேன், இதுக்கு என்ன முட்டு கொடுத்தீங்கன்னு பாப்போம். இல்ல சார், ஒரு பெரும் துயரம் அங்க நடந்திருக்கு. பெரும் துயரம் நடந்திருக்கு. அதுவும் அரை மணி நேரத்துல ஸ்பாட்ல 1 மணி நேரத்துல அங்க போயிட்டாங்க. இறந்தவர்களுக்கு அங்க போய் கேமராமேனோட கூட்டி போனாங்கன்றது என்ன வன்மம்? அப்ப கேமராமேனே இல்ல, ஆனா போட்டோ வந்துச்சு. நான் கேக்குறது உங்களுக்கு இருக்கிற 100 பேர் இப்ப எல்லாம் போன் வச்சிருக்கறவங்க எல்லாம் வீடியோ எடுக்கறாங்க சார். ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நீங்க என்ன பண்றதா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த கேம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது. நீங்க சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் திமுக அரசு இயந்திரம் என்னென்னலாம் செய்தது, வேகமா செயல்பட்டது, துரிதமா செயல்பட்டது. இந்திய அரசியல் வரலாற்றிலே இப்படி ஒரு வேகம் எந்த அரசாங்கமே காட்டி இருக்காது. அந்த நரேட்டிவ் தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த நரேட்டிவ்க்கு எதிராக தான்
அதிமுக பிஜேபி எல்லாம் என்ன சொன்னுச்சுன்னா இல்லை உங்கள் அரசு எந்திரத்துடைய ஃபெயிலியரை நீங்கள் மறக்க பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சு. நீங்கள் ஒன்று என்ன பண்ணிட்டீங்க, விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாங்கன்னு சொல்லி மடைமாற்றி இது கூட்டணிக்காக பண்ணுறாங்க, வெங்காயத்துக்காக பண்ணுறாங்க, வெள்ளை பூண்டுக்காக பண்ணுறாங்கன்னு உங்கள் நரேட்டிவாக பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம் சார், என்ன வாமாஞ்சா இந்த நாள் வரைக்கும் திரு டிடிவி தினகரன் இப்போ நீங்கள் நடுநிலையான சிந்தனையாளராக இருந்தால் இப்போ என்ன தெரியுமா கேட்டிருக்கணும், சார் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நான் பேசுகிறேன் என் மேலே குற்றம் சாட்டுறீங்கல்ல, சம்பவத்துக்கு முன்னாடின்னு தானே நீங்கள் சொல்ல வரீங்க, என்ன உங்கள் குற்றச்சாட்டு சொல்லுங்கன்னு கேட்டிருக்கணும். நீங்கள் சத்தியம் பண்ணி சொல்கிறேன், இன்டர்வியூ 40 நிமிஷம் போனாலும் நீங்கள் அது அந்த பாயிண்ட்டுக்குள்ளே என்ன போக விட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் உங்க நரேட்டிவ் என்னன்னா ஆஃப்டர் சம்பவம். சார் சம்பவம் ஆசா மூசா கிடையாது, சம்பவத்துக்கு முன் நீங்க வர மாட்டீங்க, சம்பவத்துக்கு பின் தான் வருவீங்க. ஏன்னா உங்க நரேட்டிவ் அது. சம்பவத்துக்கு முன்பு என்ன நடந்தது, ஸ்டாம்பேட் நடந்தது, மிகப்பெரிய கூட்ட நெரிசலை கொண்டு வந்து அங்க திணிச்சு வச்சிருந்தாங்க, போலீசார் எச்சரிக்கை கொடுத்தாங்க, டிஎஸ்பி உள்ள போவாதீங்க, நீங்க முந்தி போவாதீங்க, கூட்ட நிலைமை கேஷுவாலிட்டியா மாறிடும்னு சொல்லியிருக்காங்க, எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க, அதையும் மீறி போயிருக்காங்க. திடீர்னு ஒரு கூட்டம் வந்ததுங்க அப்படின்னு சொல்றாங்களே, அந்த மக்கள் பேசின வீடியோக்கள் நான் ஒரு 10 வீடியோ எடுத்து காட்டுறேன். எங்க சேனல் நேற்று வரையிலுமே எடுத்துட்டு இருக்காங்க. அங்க போய் அங்க அந்த மக்கள் அந்த துயரம் நடந்த வீட்டுக்குள்ளார எடுத்திருக்காங்க. நான் வீடியோ காட்டுறேன் பாருங்க. குட் பை என்ன சொல்றாங்க அதுல சார், ஒரு கூட்டம் திடீரென விஜய் வாகனம் வந்த உடனே எல்லாரும் ஒட்டுமொத்தமா எங்களையும் ஒட்டுமொத்தமா நெரிசலுக்கு சிக்கலுக்கு ஆளாக்குனதே அந்த கூட்டம் தான் சார் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. ஏற்கனவே ஒரு நெரிசல் இருந்திருக்கு, ஆனால் இது வந்து இன்னும் அதிகப்படியான ஒரு நெரிசல் விஜய் வாகனத்தோட வந்தது கூட்டம் அப்படின்றாங்க. அதில் தான் நாங்கள் சிக்கிட்டோன்றாங்க. பர்ஃபெக்ட் மகேஷ், சூப்பர். இவ்வளோ நேரம் உங்களை பேச விட்டதே அதுக்கு தான். நல்ல கவனிங்க. விஜய் ஃபஸ்ட்டு தவறு சொல்கிறேன், புஷி ஆனந்த் வந்து 12 மணிக்கு விஜய் வருவார்னு சொல்லி ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார். ஆனால் பர்மிஷன் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் வாங்கியிருக்காங்க? 3 மணிலேருந்து 7 மணி வரைக்கும். 10 மணி வரைக்கும். 10 சரி, 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் வாங்கியிருக்காங்க. 12 மணின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போது உளவுத்துறை இது நோட்ஸ் எடுத்திருக்கும். 12 மணின்னு சொன்னதை ஒன்று நீங்கள் அவங்ககிட்ட சொல்லி திருப்பி, அது தப்பு, புஷி ஆனந்த் பண்ணது மிகப்பெரிய தப்பு. அதை எந்த பிஜேபி தலைவர்களாவது இதை குறிப்பிட்டு? நான் பிஜேபி தலைவர் தான் திரு அஸ்வத்தாமன். அங்க போனவங்களை நான் என்னமோ பக்கத்து கட்சி மாதிரி ட்ரீட் பண்றத முதல்ல தப்பு. அந்த 7 பேர் குழுவா 5 பேர் ஹேமமாலினி குழு இத சொன்னாங்களா? 12 மணிக்கு இவங்க அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க, அதை எடுத்து திரு அண்ணாமலை அவர்கள் டிரான்ஸ்லேட் பண்ணாரு, அதை காட்ட தெரியாதா? சொன்னாங்க. நீங்க உங்களுக்கு தேவையானதை மட்டும் வெட்டி போட்டுக்கிட்டீங்க. அவங்க சொன்னாங்க. நான் சொல்றேன் 12 மணிக்குன்னு சொல்லி புஷி ஆனந்த் அனௌன்ஸ் பண்ணது தவறு. ஆனால் அடுத்த தவறு என்னன்னு சொல்கிறேன், காவல்துறை என்ன பண்ணியிருக்கணும், 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் பர்மிஷன். சரியா? 3ஆ 4ஆன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் உங்களுக்கு பர்மிஷன். 3 மணிக்கு முன்பாக அங்கே கூட்டம் கூடியதை தடுத்திருக்க வேண்டும். உங்களுக்கு கூட்டம் கூட இங்கே அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்கணும். ஒன்று, விஜய் கூட்டத்துக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கல் கொடுக்குறாங்கன்னு தமிழிசையும் காவல்துறை, தமிழிசை சவுந்தரராஜன் காவல்துறை தலைவர் அவங்க பேசியிருக்காங்க. காவல்துறை சப்போர்ட் பண்ற மாதிரி பேசியிருக்காங்க கடந்த சில கூட்டங்களுக்கு. இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு போகும்போது காவல்துறை திமுகவுக்கு நம்ம இப்படி பண்ணா அவங்களுக்கு அரசியல் ரீதியா பிரஷர் வரும்லாம் யோசிக்க கூடாது. காவல்துறை என்பது மக்களுக்கு நன்மை செய்வதற்காக தான் இருக்கே, திமுக கட்சிக்கு நன்மை செய்வதற்காக இல்லை. இதான் சட்டம். உங்களுக்கு மறந்தே போச்சு அந்த விஷயம். இல்ல விஜய் பேச அடுத்த தவறு என்ன சொல்லவும் விஜயும் சொல்லவும், ஆமா ஏன் விஜய் பேசிட்டு போட்டுமே நல்லா தமிழிசை சவுந்தரராஜன் பேசியிருக்காங்க. இப்ப நான் என்ன சொன்னேன், பதில் சொன்னேன்ல, உங்களுக்கு திமுக கட்சி மேல குறை வந்துடும், அதுக்காக நான் இதை விட்டுட்டேன் அப்படின்னு காவல்துறை சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அடுத்த தவறு என்ன சொல்றேன், அவருக்கு துணை கொண்டு நின்னீங்கல்ல சார் சில விஷயங்களுக்கு. இப்ப திமுக செஞ்ச தவறு மக்கள்கிட்ட போயிடக்கூடாது. இதுதாங்க பிரச்சனை. இதுக்கு தாங்க இப்ப அன்னைக்கு அண்ணாமலை அன்னைக்கு வெடிச்சியாப்பா விஜய் கார்னர் பண்ணாதீங்கன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க திமுக செஞ்ச தப்ப சொல்ல விட மாட்டீங்க. அவரை ஒரு 1-to-1 பேட்டிலே உள்ள பிரஷர். பிரஸ் மீட்ல என்ன ஆகும்? பிரஸ் மீட்ல என்ன ஆகும்? 10 பேர் நீ கேள்வி கேட்பீங்க. இல்ல திமுக செய்யும் தவறுகள், திமுக தவறு செய்ததாக நீங்க சொல்றதெல்லாம் நாங்க ஒளிபரப்புறதே செய்ததாக உங்களுடைய வார்த்தைகள் கவனிங்க, செய்ததாக. ஏன்னா திமுக செஞ்ச தப்பு மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. விஜய் செஞ்ச தப்பு மக்களுக்கு தெரியணும். நானே சொல்றேன் தெரியணும். அதுதான் ஜஸ்டிஸ் ஃபார் விக்டிம்ஸ். ஆனா திமுக செஞ்ச தப்பும் தெரியணும். ஒரு தரப்பு தப்பு மட்டும் தெரியுது, ஒரு தரப்பு தப்பு தெரிய மாட்டுது. நானே சொல்றேன் விஜய் தரப்பு என்னென்ன தப்பு பண்ணிச்சு நான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் பை பாயிண்ட் சொல்றேன். இதை வந்து உங்க குழு பிஜேபி குழுவும் இதை பேசல சரியா, அண்ணாமலையும் இதை சரியா பேசல, பிஜேபி நயினார் நாகேந்திரன் அவர்களும் பேசல. நேற்று வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் இருங்க சார், நான் சொல்றேன் கேளுங்க, அண்ணாமலை அவர்கள் இதை சரியா பேசல, நானே ஒத்துக்கிறேன். ஆனா அவருக்கு பிரஷர் இருந்திருக்கும் அந்த டைம்ல. திமுக பண்ண தப்ப வெளில சொல்ல என்ன விட மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர்னால தான் அவர் அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார். ஏன்னா அந்த டைமில் அப்போ தான் அட்ராக்ஷனை நீங்கள் சீக் பண்ண முடியும். ஓன்னு கத்தினா தான் எல்லாரும் பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் விஷயத்த சொல்லணும்.
அது அந்த நேரத்தில் அவருக்கு இருந்த ப்ரெஷர். அதனால தான் இப்போ என்ன சொல்கிறாரு, ஏங்க எங்களுக்கு வந்து நீங்கள் கூட சொன்னீங்களே அசூயை ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி. அந்த அசூயைக்கு நீங்கள் சொல்கிற சோகால்டு அசூயைக்கு காரணம் என்னென்னா, இது எங்கள் வேலை இல்லை, எங்கள் நோக்கம் திமுக பண்ண தப்பை சொல்கிறது. அதுக்காக விஜய் பண்ண தப்ப நாம வந்து எக்ஸ்னோரேட் பண்றோமா? கிடையவே கிடையாது. ஆமா, வைகாரியஸ் லைபிலிட்டி வரும். எப்படி எக்ஸ்னோரேட் பண்ண முடியும்? இதான் சாக்குன்னு இந்த பிரச்சனையில இருந்து விஜய் இழுத்து உள்ள போட்டுறலாம்னு பிஜேபி நினைக்கிறதா அத்தனை பேருக்கு சந்தேகம் வருது. இதான் சாக்குன்னு சொல்லி இந்த அரசியல் விமர்சனத்தை எங்க மூலமா வைக்கிறது மூலமா எங்களை அமைதிப்படுத்தி திமுக தப்பிக்க வைக்கலான்றது உங்களுடைய நோக்கம். அப்படி சொல்ற சார். திருமாவளவனுக்கு பெருத்த சந்தேகம். நீங்க திருமாவளவனை இழுத்துட்டு வராம இருந்தா கூட பாக்குறவன் 2 பேரும் நம்பியிருப்பான். அவர் இட்டுட்டு வந்தீங்க பாருங்க, அப்பதான் உங்க ஆஹா புரிஞ்சிச்சியா அப்படின்னு முடிவு பண்றோம். ஏன்னா திருமாவளவன் யாருன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும். இப்ப நான் சொல்றது மக்களின் தலைவர். அதான் இப்படி நீங்க சொன்னாதான் நீங்க யாருன்னு மக்களுக்கு தெரியும். புரியுதா? திருமாவளவன் யாருன்னு மக்களுக்கு தெரியும். திருமாவளவனுக்கு மக்களின் தலைவர்னு சர்டிஃபிகேட் கொடுத்தா மாதேஷ் யாருன்னு மக்களுக்கு தெரியும். மக்கள் ஓட்டு போட்டு அவரை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புறாங்க, உங்களை அனுப்புறதில்ல, அவ்வளவுதான். ஆமா, கூட்டணி இல்லாம தனியா நின்று ஜெயிச்சிட்டாங்க, அப்படியே மக்கள் ஓட்டு போட்டு அனுப்பிட்டாங்க. அவர் தனி சின்னத்திலே நின்று வெற்றி பெற்றவர் தெரியும்ல. தனியா நின்று வெற்றி பெறல தெரியும்ல. அங்க தாமரையில் நின்னாவே வெற்றி பெற முடியாது. தனியா நின்று தாமரையில் நின்று எத்தனை எம்பி போயிருக்காங்களா இல்லையா? 2014 இங்க எம்பி போனாங்களா இல்லையா தாமரையில் நின்று? அப்புறம் எதுக்கு இந்த ஏன் இந்த பித்தலாட்டம், ஏன் இந்த நயவஞ்சகம், ஏன் இந்த வன்மம், ஏன் இந்த வைத்தறிச்சல்? வன்மம், வைத்தறிச்சல், பொறாமை, நயவஞ்சகம் பட்டுக்கிட்டே இருங்க. நாங்க இதே சட்டசபையில நாங்க எங்க கொடி பறக்க தான் போகுது, நடக்க தான் போகுது. அன்னைக்கு வரைக்கும் நீங்க இப்படியே புலம்பிட்டே இருக்கீங்க. அதை பத்தி ஒண்ணும் இல்ல. இப்ப எவ்வளவு சக்சஸா சம்பவத்திற்கு முன்பு திமுக செய்த தவறுகளை நான் பட்டியலிட்டு இருந்தேன். ஏன்னா திருமாவளவனை கூட்டு வந்து அந்த பக்கம் கொண்டு போய் இப்படி கொண்டு போய் சக்சஸ்ஃபுல்லா டைவர்ட் பண்றதா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா நடக்காது. 2வது தவறு என்னன்னு சொல்றேன் கேளுங்க. விஜயோடைய வாகனம் உள்ள வருது. விஜய் என்ன பண்ணிடுறாருன்னா, அவர் அந்த லைட் ஆன் பண்ணி அந்த ஃப்ரண்ட்ல உட்காந்துருந்தாருன்னா அங்கே இருந்தவன்லாம் என்ன பண்ணியிருப்பான்னா விஜயை பார்த்துட்டு கிளம்பியிருப்பான். ஏன்னா பாதி பேர் வந்து விஜயை சும்மா பார்க்க வந்தவங்க தான். நடிகர் குழந்தைங்களை கூப்பிட்டு அங்கே கூப்பிட்டு இங்கே கூப்பிட்டு பார்க்க வந்தவங்க தான். பார்த்துட்டு போயிருப்பாங்க. விஜய் என்ன பண்ணுறாரு, லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ளே போயிடுறாரு. அந்த வேன் வந்துருச்சு, விஜய் வந்துட்டாரு, சரி கொஞ்ச நேரத்தில் போய் லைட்டை போடுவார்னு நினச்சிட்டு எல்லோரும் நீங்கள் சொன்னீங்கல்ல வெளியிலேருந்து ஒரு 5000 பேர் உள்ளே வந்து ஏற்கனவே ஃபுல் பேக்கடாக இருக்குது, வெளிலேருந்து உள்ளே வந்து இவங்க உள்ளே அமிக்கிட்டாங்க அப்படின்னு. உண்மை அதுதான். அரசு தரப்பு இதை தான், இந்த வாதத்தை தான் எடுத்து வைக்கிறாங்க. உண்மை. ஆமாம். ஏன் இதை வந்து உங்கள் குழு வந்தது? இப்போ நான் சொல்ல வரேன்ல சார், எனக்கு கேள்வி இல்லன்னு இல்ல, நான் ஏற்கனவே பிஜேபி குழுவை மையப்படுத்தினா அவங்க அஸ்வத்தாமன் பேசுற மாதிரி அவங்க பேசலையேன்றன. ஏற்கனவே நான் கொடுத்த பேட்டி நீங்க பாத்துட்டீங்க. அந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு தான் இப்ப பண்றீங்க. உங்ககிட்ட உட்கார்ந்தா தான் நிறைய பேர்கிட்ட போய் சேரும். மாதேஷும் நானும் பேசினாதான் மில்லியன்ஸ் கணக்கில் பார்க்குறாங்க, மக்களுக்கு போய் சேர்ந்துரும். நீங்க அதனால தான் என்ன பண்றீங்கன்னா அதை என்ன சொல்ல விட மாட்டீங்க. இல்ல சார், பிஜேபி குழு இவ்வளவு ஓபனா பேசணும் எதிர்பார்க்கல. சாலையில அவர் வண்டி வரும்போது அவர் லைட்டை போட்டு உட்கார்ந்தா அந்த மக்கள் கூட்டம் கலைஞ்சிருக்கும். இதுதான் அரசு தரப்பு வாதம். ஆமா, திமுக வைக்கும் குற்றச்சாட்டு, திமுக கூட்டணி கட்சிகளும் வைக்கிற குற்றச்சாட்டு. அடுத்து நான் ஒரு குற்றச்சாட்டு திமுக மேல வைக்க போறேன், அது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு தான் இந்த பதட்டம். இல்ல சார், அப்ப பதட்டம் இல்ல, அப்ப அமைதியா இருங்க. நான் இயல்பா கேட்டுட்டு இருக்கேன். அப்ப இயல்பா நான் சொல்றேன் கேளுங்க. பொதுவாக ஒரு இன்டெலிஜென்ஸ், ஒரு போலீஸ் எப்படி வேலை செய்யும், ஒரு மோடஸ் ஆபரண்டி அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும், தெரியாமலாம் கிடையாது. இப்போது நானே இப்போ ஒரு கிராமத்துக்கு போகிறேன், ஒரு குக்கிராமம், ஒரு ரிமோட் வில்லேஜுக்கு போய் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன்னு வைங்களேன், மீடியா வராதாங்க, ஆனால் இன்டெலிஜென்ஸ்லேருந்து ஆஃபீஸர்ஸ் வருவாங்க. ஏன் கூட வர்றவன் நான் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ண மாட்டான், ஆனால் போலீஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணணும். நான் என்ன பேசுகிறேன், மக்கள் என்கிட்ட என்ன பேசுகிறாங்க எல்லாம். இப்போ அத்திப்பாக்கத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் சூசைட் பண்ணிட்டார், முழுமையாக இன்டெலிஜென்ஸ் வந்து நான் பேசுனதை ரெக்கார்ட் பண்ணிச்சு. அவங்க கையில் ஃபோனோ கேமராவோ இல்லைனாலும் நோட்ஸ் எடுத்துப்பாங்க. இப்போ மேல் பாதி போனேன், நான் போனதுலேருந்து முதல் எழுத்துலேருந்து கடைசி எழுத்து வரைக்கும் மக்கள் என்கிட்ட என்ன பேசினாங்க எல்லாம் வரும். எல்லாம் இன்டெலிஜென்ஸ் எடுத்து ரிப்போர்ட் அனுப்பிடுவாங்க. இப்போ கூட்டத்துக்குள்ளே ஆளுங்க இருப்பாங்க, வாக்கி டாக்கியோடு இருப்பாங்க. இங்கே இவ்வளோ கூட்டம், மேலேருந்து ஒரு 1000 பேர் வந்தால் கூட இந்த கூட்டம் வந்து பஸ்ட் ஆகிடும், இங்கே வந்து கேஷுவாலிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உள்ளே இருக்கிற ஆஃபீஸ் 4 மணிக்கே இதை எச்சரிச்சிருக்காங்க சார். வரேன் சொல்கிறேன். உள்ள இருக்கிற இந்த இடத்துல திமுக இல்ல அதிமுக ஆட்சியா இருந்தாலும் நான் இதே கேள்வி தான் வச்சிருப்பேன். நீங்க புரிஞ்சுக்காம பேசுறீங்க சார். இப்போ நீங்க கேள்வி வைக்கல, என்ன பதில் சொல்ல விடாம தடுக்கிறீங்க. நான் தடுக்கல சார். நான் இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு உங்களுக்கு பயம். விஜய் இப்ப காப்பாத்தினா மட்டும் உங்க கூட வந்துட மாட்டார். அவரு உங்களை கொள்கை எதிரின்ட்டாரு. நீங்களும் அவரும் அங்கன்னா நீங்க இங்க சரிங்களா? ரொம்ப கேவலமா அரசியல் பண்றீங்க. நான் கேவலமா பண்ணல, இதை விட கேவலமா ஒரு அரசியல் பண்றீங்க நீங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் சந்தேகப்படுறாரு முதலமைச்சர். இதுல வந்து நீங்க இதை விட ஒரு மோசமான அரசியலை
வேறு யாருமே யாருடைய ரத்தத்தையாவது உறிஞ்சி இதுல வந்து லாபம் தேடலாம்னு பிஜேபி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. யாருமே செய்து விட முடியாது. ஆனா ஒரு பத்திரிக்கையாளரா இருந்து நீங்க செய்றீங்க. நான் சொல்ல சார், சிஎம் சொல்ற ஸ்டேட்மெண்ட் உங்ககிட்ட கேள்வி நீங்க எங்க இழுத்துட்டு போனாலும் நான் அந்த கூட்டத்துக்குள்ளே தான் நின்றுட்டு இருப்பேன். 1/2 மணி நேரம் முயற்சி பண்ணுங்களேன், ட்ரை பண்ணி பாருங்களேன், என்னை டைவர்ட் பண்ண முயற்சி பண்ணி பாருங்க. சவால் என்ன வேணா பேச சார். முந்தி போவேணான்னு சொல்லியிருக்காங்க சார். நான் கூட்டத்துக்கே வரேன். முந்தி போவேணான்றாங்க, அது கேட்காம முந்தி வராங்க அவங்க. கூட்டத்துக்கு வந்துட்டீங்க, குட் பாய். இப்போ விஜயுடைய அந்த வாகனத்தில் விஜய் லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ளே போயிட்டாரு. விஜய் கூடவே ஒரு 5000 பேர் ட்ராவல் பண்ணி அந்த கூட்டத்துக்குள்ளே வராங்க அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரியும். போலீஸ் வந்து டிஎஸ்பி வந்து விஜய் கிட்ட சொல்லியிருக்காரு, சார் கூட்டம் வந்து ரொம்ப அபண்டன்ட்டாக இருக்கு. சொல்லலை, அங்கே கூட இருக்கிற விஜய் தரப்பு கிட்ட, விஜய் கிட்ட டைரெக்டாக சொல்லலை. டெக்னிக்கலாக என் பிஏ கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா என்கிட்ட சொன்னதாக தான் அர்த்தம். சரி, அதை நான் கேட்காத போயிட்டுனா தப்பு எண்ணிதான். அதுதான் வைகாரியஸ் லைபிலிட்டி. நான் சொல்கிறேன்ல, இதில் விஜய் மேலே கேஸ் வராதுன்னு. வரும். வைகாரியஸ் லைபிலிட்டி, அதுக்கு பேர் தான் வைகாரியஸ் லைபிலிட்டி. கிரிமினல் லைபிலிட்டி இருக்குது, கிரிமினல் நெக்லிஜென்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் கிரிமினல் நெக்லிஜென்ஸ் தமிழ்நாடு போலீஸ் மேலேயும் வரும். அதான் விஷயம். ஆமாம், அதை சொல்ல விட மாட்டீங்க. இவர்கிட்ட போய் விஜய் கிட்ட சொல்றீங்க, விஜய் கிட்ட வந்து விஜய் தரப்பு விஜயை கைது பண்ணால் இந்த கேஸ் நிக்காதுன்னு ஏன் அண்ணாமலை சொல்றாரு? நிக்கும். வைகாரியஸ் லைபிலிட்டி இருக்கு. அது அண்ணாமலை அவர்கள்கிட்ட சொல்லுங்க. இப்போ நான் என்ன சொல்றேங்க, இப்போ இந்த கூட்டத்தில் இருக்கிற விஷயத்தை நான் சொல்லணுமா வேணாமா? சார் உங்க தலைவர் சார், முன்னாள் தலைவர். இப்போ உங்க நோக்கம் என்ன தெரியுமா? உங்க நோக்கம் என்ன தெரியுமா? அண்ணாமலை அவர்கள்ட்ட இதே தான் நீங்க பண்ணீங்க, அஸ்வத்தாமன்ட்டி இதான் பண்றீங்க. திமுக தரப்பு குற்றத்தை நாங்க சொல்லிடக்கூடாது, எங்களை டைவர்ட் பண்ணணும். திமுக தரப்பு குற்றத்தை சொல்லக்கூடாது. நீங்க அண்ணாமலை அவர்கள்ட்டே அதான் எதிர்பார்த்தீங்க. இன்னைக்கு அவர் திமுக தரப்பு குற்றத்தை சொல்லணும். அதுக்காக தான் இன்னைக்கு விஜய் வந்து எக்ஸ்னோரேட் பண்ணி பேசினாரே ஒழிய திமுக தரப்பை சொல்லணுன்றது தான் அங்கே நோக்கம். விஜயை காப்பாற்றுறது நோக்கம் இல்லை. விஜய் தப்பு செய்திருக்கிறார், திமுகவும் தப்பு செய்திருக்கிறது. ஆனால் நீங்கள் விஜய் தப்பு செய்திருக்கார், திமுக தப்பு செய்யலைன்ற மாதிரி ஒரு பாவலா கொண்டு. இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ விஜய் தரப்பில் சொல்லப்பட்டது, சார் இந்த வேன் உள்ளே போனால் கண்டிப்பாக அங்கே இறப்பு நடக்கும் சொல்லப்பட்டது. விஜய் தரப்பு ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் ஏன் விஜயுடைய வாகனத்திற்கு வழியை ஏற்படுத்தி அந்த இடத்திற்குள் காவலர்கள், காவல்துறை, தமிழக அரசு எந்திரம் கொண்டு வந்திருக்க கூடாது, சட்டப்படி தப்பு. நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும், சார் அங்கே கூட்டம் அதிகமாக இருக்குது, உள்ளே போனால் செத்துருவாங்க, செத்தா குடிமக்களுடைய உயிர் எங்களுடைய பொறுப்பு, உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் நாங்கள் செய்ய முடியாது. நாங்கள் தடியை காட்டி லேசான தடியடி நடத்தி கூட்டத்தை விலக்கி அத்தனை மீட்டர் தூரம் அவருடைய வாகனத்தை உள்ள கொண்டு போய் நிறுத்தி இருக்க கூடாது, முடியாதுன்னு சொல்லியிருக்கணும். அவ்வளவு பெரிய கூட்டம் அங்க நிக்குது, ஒரு 25,000 பேருக்கு மேல. முடியாது. நான் சொல்லிடுறேன். பெரம்பலூர்ல விஜயே வரல, ஒன்றும் நடக்கல, அங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. 41 பேர் இறந்துருக்க போறது கிடையாது. இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்காது. மதேஷ் ஒரு மொட்டை பாலம், ஒரு மொட்டை பாலம் வந்து பாதியில் போய் கட் ஆயிடுது. ஒருத்தன் 100 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறான். அவனை தடுக்க வேண்டிய பணியில் நீங்கள் இருக்கீங்க. தடுக்க வேண்டிய அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது, தடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. விட்டா அவன் போய் கீழே உந்து சாவான் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும், தெரிஞ்சிட்டே விட்டுருக்கீங்க. இது எப்படி 40-41 பேர் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்துடும்? இது நேஷனல் லெவலில், அதுவும் இன்னைக்கு சைனா அமெரிக்கா பேப்பர்லலாம் இந்த செய்தி வந்துருச்சு. அந்த அளவுக்கு அல்ஜீசிரா பேசிட்டாங்க. இது என்ன அந்த அளவுக்கு போக விடுவாங்களா என்ன? ஒரு மாநிலம், தமிழ்நாடுன்ற ஒரு மாநிலம், திமுக கேளுங்க, நான் கண்டிப்பா அவங்க அப்படி நினைச்சிருக்க மாட்டாங்க சார். இது பேனிக் ஆகுது. அவங்க என்னன்னா மாதேஷ் மாதிரி ஆளுங்களை வச்சு சமாளிச்சிடலாம். இது என்ன சார் இது? நீங்க விஷயத்தை ரவுண்ட் பண்ணிட்டு நான் உங்க பேட்டி தொடங்குறதுல இருந்து நீங்க வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்றீங்க. நான் ஒரு பத்திரிக்கையாளரா நான் கேள்வி கேட்கிறேன். நரேட்டிவ் பிரேக்கர் நான். யாரு? நரேட்டிவ் செட்டர் கிடையாது. இல்ல நீங்க பண்ற நரேட்டிவ் செட் பண்றீங்க. நீங்க தடி கொடுத்தாலும் திமுக ஆரம்பத்துல இருந்தே திட்டுன்றது உங்க வேலை சார். ஏங்க நீங்க மட்டும் இல்லைங்க, பத்திரிக்கையாளர்கள் நிறைய பேர் என்கிட்ட தடுமாறுற விஷயம் என்னன்னா, நீங்க மனசுக்குள்ள இருக்க நரேட்டிவ் நான் கண்டுபிடிச்சு உடைக்க ஆரம்பிச்சிருவேன். விஷயம் அதான். இது என்ன என் மனசுக்குள்ள இருக்கிறது? நீங்க இல்ல சார், நான் நிறைய பார்த்துட்டேன் சார். நான் சொன்னல சார், ஒரு நாள் வந்து திமுக வந்து ஒன்றிய அரசுன்னு சொன்னோடனே ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களும் ஒன்றிய அரசுன்ற வார்த்தையை பயன்படுத்தினீங்கல்ல, அப்ப அங்க எங்க சார் இருக்கு நரேட்டிவ்? யாருக்கு சார் நீங்க வேலை செய்றீங்க சொல்லுங்க சார். எப்படி சார்? முந்தா நாள் வரைக்கும் மத்திய அரசு சொல்லிட்டு இருந்தீங்க, அடுத்த நாள் நீங்க ஒன்றிய அரசு சொல்லிட்டீங்க. இதெல்லாம் சொன்னா நீங்க என்ன இது? இதான் விஷயம். இப்போ கூட நான் என்ன சொல்றேன் சார், விஜய் மேல தப்பு இருக்கு, மிகப்பெரிய தப்பு இருக்கு. நான் எக்ஸ்னோரேட்டே பண்ணாதீங்கன்ற கேஸ் வரும்ன்ற சொல்லல. உங்க தலைவர்கள் அங்க போனவங்க யாருமே சொல்லல. நீங்க கரூர் போனீங்களான்னு எனக்கு தெரியல. நான் போனவங்க எல்லாம் அப்படி பேசல. இப்போ நான் அவர் லைட் ஆஃப் பண்ணிட்டாரு, ஒருவேளை லைட் ஆஃப் பண்ணாம இருந்தா எல்லாரும் அந்த கூட்டம் அங்கேயே கலைஞ்சிருக்கும் அப்படின்னு ஹேமமாலினி குழுவுல ரிப்போர்ட்ல அப்படி எல்லாம் இல்ல, அப்படி எல்லாம் ரிப்போர்ட் இன்னும் வரவே இல்லை
சிஎம் அனுப்பின கடிதத்தெல்லாம் அப்படி எல்லாம் வந்து சிஎம் கடிதத்துல என்ன சொல்லியிருக்காங்க சார், உங்களுடைய தரப்பு விஷயத்தை நாங்க தெரிஞ்சுக்கணும், எங்களுக்கு கொடுங்க, உங்க தரப்புல யாருமே கோஆபரேட் பண்ணல, அவங்கள்ட்ட சொல்லுங்கன்னு சொன்னாங்க. மறுநாள் அனுராக் தாக்கூர் அவர்கள் விஜய் அவர்கள் வீடியோ வெளியிட்டார்ல, அந்த வீடியோ பார்த்துட்டு சொல்றாரு, ஏறக்குறைய நாங்க என்ன அங்க கணிச்சு ஒரு தகவலை அங்க எடுத்துட்டு வந்தோமோ அதுபடிதான் விஜயும் பேசிட்டு இருக்காரு. இங்க வாங்க, இப்படி வாங்க. ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்டேட்மெண்ட் நான் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நான் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொன்னேன், விஜய்க்கு வந்து க்ளீன் ஷீட் கொடுக்காதீங்க, அது வந்து நியாயம் கிடையாதுன்னு சொன்னேன். அடுத்து நானே என்ன தெரியுமா சொன்னேன், சிபிஐ என்கொயரி இதில் வேணும்னு சொன்னேன். நிறைய பேர் என்ன சார் கான்ட்ரவர்சின்னாங்க. இது கான்ட்ரவர்சியே கிடையாது. உங்க ஆளுங்க க்ளீன் ஷீட் கொடுத்தாங்கல்ல நிறைய இடங்கள்ல. அதுதாங்க சொல்றேன், நீங்க கொடுத்த பிரஷருங்க. நீங்க இப்ப 1-to-1 பேசுறோம் மதேஷ். பிரஷர் கொடுத்த ஒரு குழுவை நீங்க வேகமா போடுறீங்க. புரியுதா மதேஷ்? நீங்க எல்லாம் என்ன சாதாரணமான ஆளுங்களா? 1-to-1 பேசுறோம். இதுல அரசியல் ஆதாயம் தேட வந்ததுதான் பிஜேபி குழுன்றாங்க. அத்தனை பேரும் சந்தேகப்படுறாங்க. இதுல ஏதாவது லாபம், ஏற்கனவே என்டிஏ பஸ் ஃபில் ஆகல, எல்லாரையும் ஏத்திக்கிட்டு 26 தேர்தலுக்கு ஓடணும். இப்ப பாத்தீங்களா, பூரா காலியா இருக்கு. இதுதான் உங்களுடைய அரசியலுங்கிறேன். இப்போ நான் வந்து இந்த பேட்டி ஆரம்பிச்சது வந்து 41 பேர் நம்முடைய சகோதரர்கள் இறந்துருக்காங்க, அவங்களுக்கு நீதி வாங்கி தரணுன்றத இன்டென்ஷன்ல மட்டுமே பேசிட்டு இருக்கேன். ஆனா நீங்க உங்க அரசியல் அரிப்புக்காக பேசிட்டு இருக்கீங்க. நீங்க தொடர்ந்து இப்போ என்னன்னா, என்டிஏவை வந்து ஏதாவது கோவப்பட்டு பேசினா நான் உடனே அங்க வந்துடுவேன். என்னடா இந்த ஆள் பேட்டி ஆரம்பிச்சதுலேருந்து அந்த இன்சிடென்ட் விட்டு வெளிலே வர மாட்டான். இவனுக்கு உடனே உங்கள் கட்சி இப்போ அஸ்வத்தாமனுக்கு என்ன சொன்னால் கோவம் வரும், பிஜேபியை மட்டம் தட்டி பேசினா கோவம் வரும். கோவத்தை பண்ணி இந்த பக்கம் உள்ளே கொண்டு வந்துடலாம். இல்லை, நான் அப்படி நோக்கம் இல்லை சார். ஜஸ்டிஸ் வேணும் மதேஷ். செத்து போயிருக்காங்க மதேஷ். என்னுடைய வழி உங்களுக்கு புரியலையா? நியாயம் வாங்கி கொடுக்குற மாதிரி தெரியல. நீங்களும் நீங்க ஏதாவது அரசியல் அறுவடை செய்ய முடியுமா அப்படின்னு பிஜேபி இந்த அரை மணி நேரம் இந்த பேட்டியை பார்த்தவங்களுக்கு தெரியும், யார் நியாயத்தை நோக்கி பேசிட்டு இருக்கா, யார் அரசியலுக்காக இதை மடமாத்திட்டு இருக்கான்னு பாக்குறவனுக்கு நல்லா தெரியும். ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே இன்னைக்கு வந்து பிஜேபி இதுல ஏதாவது லாப அறுவடை செய்யறதுக்காக விஜய் ஹைஜாக் பண்ணிட்டாங்க. ஒருத்தன் கூட பேசிட்டு இருக்காங்க, மக்கள் ஒருத்தன் கூட சொல்லல. தமிழ்நாட்டுல எல்லாருமே பேசுறது திமுக மேல இதுல சந்தேகம் இருக்கு. ரெண்டு தரப்பு மேல இப்ப வரேன் நான் இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ரெண்டு தரப்பு மேலயும் தவறு இருக்குல்ல, நீங்க அதானே சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா ரெண்டு தரப்பும் குற்றவாளிகள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓடி ஒளிஞ்சுங்கறாங்க இந்த கூட்டம். அத கேட்டிங்களா நீங்க? என்ன கேட்டிங்களா? பிஜேபி தலைவர்கள் ஒருத்தராவது பேசுங்க, எதுக்குப்பா நீங்க எல்லாம் தலைமறைவில் இருக்கீங்க, எதுக்குப்பா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓடுறீங்க? வெரி குட். ஏப்பா கரூருக்கு போல, கரூருக்கு ஏப்பா போலன்னா திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் நேற்று கேட்கிறாரு, லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்துருங்க விஜய் போனா. இப்ப எப்படி லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வரும்? அப்ப விஜய் அங்க ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்காரு, அவரால பிரச்சனை நடந்திருக்கு, அதனால அவர் போனா லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வரும். திமுக வந்து இதுல நான் சொன்னல, இந்த கூட்டம் ஒரு காலகையர்கள் கூட்டம் மாதிரி இருக்கு. விட்டா போய் அங்க எல்லாரும் வந்து இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் ஏற்படும் என்பது அரசு எந்திரத்துக்கு தெரியும். தெரியாம இருந்தாலும் அங்க நடந்திருக்கும் சார். கிடையாது, நடந்திருக்கும் சார். பெரம்பூர்ல நடக்கல மாதேஷ், நீங்க சும்மா புழுவாதீங்க மாதேஷ். பெரம்பூர்ல நடக்கல. ஏன் எங்க தலைவரை உள்ள விடலன்னு யாராவது 100 பேர் கத்திஇருந்தா? பெரம்பூர்ல நடக்கலங்கறேன். நடக்கல, நேரம் கடந்துருச்சு. ஐயே நடக்கல. பெரம்பூர்ல 10 மணிக்கு மேல கடந்துருச்சு. நீங்களும் அதே மாதிரி நிப்பாட்டிட்டு வராருன்னு சொல்லி நேரத்தை கடத்தி அனுப்பியிருக்கலாமே. ஏங்க உங்களுக்கு புரியுதா? டிஎஸ்பி சொன்னாரு, விஜய் கேட்கல. ஆதவர்ஜனா போட்ட ட்வீட் உங்களுக்கு பாத்தீங்களா? அந்த ட்வீட் டெலீட் பண்ணார்ல, அதெல்லாம் மிக மோசமான ஒரு செயல். அதையே தான் அவங்க அங்க பண்ணியிருந்தா என்ன நடக்கும்? எங்க பண்ணி முன்னேறி கூட்டு வந்தாங்களே, போலீஸ் கூட்டு வந்தாங்களே, அந்த நிலைமையில அது பண்ணி அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம தலைவரை பேச விடாம தடுக்குறாங்கன்னு ஒருத்தர் கத்தியிருந்தா என்ன ஆகும்? யோசி பாருங்க சார். நீங்க ஒரு வழக்கறிஞர். பெரம்பூர்ல நடக்கல, இது ஹைப்போதெட்டிக்கலா நீங்க வந்து ஏமாத்துறீங்க. ஏமாத்தல சார், நடந்த தப்புக்கு பதில் சொல்லுங்க. அந்த கூட்டம், நான் ஒரு வழக்கறிஞர்ன்றதால தான் ரொம்ப கரெக்டா நான் பேசுறேன். இது வந்து நீங்க வேணும்னே விட்டுருக்கீங்க. அது நெக்லிஜென்ஸா வேணும்னே பண்ணீங்களான்றது மட்டும் தான் கேள்வி. இல்ல, அது ஒரு பெரிய நெக்லிஜென்ஸ்னாலும் தப்பு, கிரிமினல் நெக்லிஜென்ஸ். ஏற்கனவே 550 போலீஸ் தான் இருந்திருக்காங்க சார் அங்க. சரிங்களா? நீங்க கூட்டாங்க நிக்குது சார். நான் சொல்றது அதுக்கு மத்தியில எங்க தலைவரை பேச விடலன்னு தடுத்துட்டாங்க. அங்க போலீஸ் ஒரு 100 பேர் கத்திந்தா 10 பேர் கத்திந்தா என்ன சார் ஆகும்? போலீஸ் பத்தல, போலீஸோட நம்பர்ஸ் இதுக்குள்ளலாம் நான் போகவே இல்லை. நான் கேட்டது 2 கேள்வி. நான் கேட்கறது லாஜிக்கான கேள்வியா இல்லையா? தப்பு. நீங்க கேட்கறது லாஜிக்கான கேள்வி கிடையாது. ஏன்னா ப்ரீ இன்சிடென்ட் என்ன, பெரம்பூர்ல விஜய் வரல, எல்லாம் கலைஞ்சிட்டாங்க. ஏன்னா அங்க வந்தவங்க எல்லாமே விஜய் ஃபேன்ஸ். நேரம் கடந்து ரொம்ப நேரம் கடந்து வந்துட்டார். ஆனா இங்க ஏற்கனவே ஒரு ஸ்டாம்பேட் நடந்துட்டு இருக்கு. உள்ள சின்னதா ஒரு ஸ்டாம்பேட் எங்க நடக்குதுன்னா, வெளில இருந்து இந்த ஒரு 5000 பேர் வந்து அப்ப நெரிசல் அதிகமாகுது. அந்த 5000 பேர் வருவதை தடுப்பதுதான் போலீஸோட வேலை. தடுத்திருக்க முடியும். நீங்களே வழி ஏற்படுத்தி கொண்டு போய் உள்ள விட வேண்டிய அவசியம் என்ன? டிஎஸ்பி சொன்னார் விஜய் கிட்ட உள்ள போகாதீங்கன்னு. அந்த தரப்பு கேட்கல. அவன் கேட்டிருக்கணும், கேட்கல. சார் எங்களெல்லாம் வழி ஏற்படுத்த முடியாது சார், நீங்க எங்களால கோஆபரேட் பண்ண முடியாது சொல்லிருக்கலாமே சார். ஏற்கனவே என்ன கையை தூக்க வேணாம், காலை தூக்க வேணாம்னு அவரே ஒரு கூட்டத்துல சார். உங்களுக்கு வேலை செய்யறது போலீஸோட வேலை இல்ல சார். உங்ககிட்ட அவங்க ஒன்றும் சம்பளம் வாங்கல. தாவேக சம்பளம் போடல டிஎஸ்பிக்கு.
தாவேகா மாசம் சம்பளம் போட்டு டிஎஸ்பிக்கு தரல. அவங்க மக்களுக்கு வேலை செய்யறாங்க. மறுநாள் மக்களுடைய உயிர் தான் உங்களுக்கு முக்கியம். மறுநாள் விஜயோடு சேர்ந்து விஜயை பேச விடாம தடுக்குது இந்த அரசாங்கம். பிஜேபியும் குரல் கொடுத்துருக்கோம். சரிங்களா? என்னது இந்த சம்பவம் எல்லாம் நடக்காமல் அப்படியெல்லாம் நடந்திருந்தா அப்போ திமுகவுடைய அரசியல் ஆதாயத்தை காப்பாத்துறதுக்கு தான் போலீஸ் சம்பளம் வாங்குது. அதுக்கு தான் போலீஸ் வேலை அரசியல் செய்யுது. ஆதாயம் உங்களுக்கு இல்ல எனக்கு சார். வேலை செய்யல, திமுகவுக்கு தான் வேலை செய்யுது. சரி, விஜய பேச விடுறாங்க சார். அந்த இடத்துல அவருக்கான அந்த பாதுகாப்பு கொடுத்து மதிய இருந்து நிக்கிறாங்க போலீசார். அந்த நீங்க வீடியோஸ் எல்லாம் விஜய் காட்டுறீங்களா? விஜயை பாராட்டுறாரு. அதை நான் பாராட்டுறேன். விஜய் போலீஸ் மட்டும் இல்லைன்னா இந்த கூட்டத்துக்குள்ள நான் உள்ளே வந்திருக்க வந்து முடியாது. ஏன் வர வச்சீங்க? ஏன் கூட்டு வந்தீங்க? அங்க உள்ள எப்படி போனா இப்படி ஒரு சம்பவம் நடக்கட்டும்னு கூட்டு வந்தாங்களா? என்ன சார் பேசுறீங்க? உள்ள வந்தா அங்க வந்து டெத் ஏற்படும் போலீஸுக்கு தெரியும். அதுதான் நான் இவ்வளோ விளக்கம் சொன்ன. இன்டெலிஜென்ஸ்னா என்ன, ரிப்போர்ட் எப்படி போவோம். நீங்க நினைக்கிறீங்க சார் கூட்டத்துல போலீஸ் இருப்பாங்க தெரியுமா, யூனிஃபார்ம்ல இருப்பாங்க. அவங்க வந்து தலைவர்கள் பேசுறது எல்லாத்தையும் நோட்ஸ் எடுப்பாங்க தெரியுமா, நான் பார்த்தேன். கூட்டத்துடைய பிஹேவியரை அனலைஸ் பண்ணுவாங்க தெரியுமா, கடைக்காரன் சுற்றி இருக்கிறவங்களாம் அந்த பேச்சை அப்சர்வ் பண்ணானா இல்லையான்னு வரைக்கும் அவங்க நோட்ஸ் எடுப்பாங்க. கூட்டத்துக்குள்ளே இன்டெலிஜென்ஸ் இருக்கும். அவங்க அங்கே ரிப்போர்ட் கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 500 பேர் 1000 பேர் வந்தா கூட சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் இதுல வராது. சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் இருப்பாங்கல்ல, தமிழ்நாட்டுல இருப்பாங்கல்ல, வராது. இதுல வராது. அதான் இந்த இந்த அரசியல் அறிப்பு தான் நமக்கு. ஏன்னா செத்தவனுக்கு நீதி கிடைக்கூடாதுல்ல. இல்லனா சென்ட்ரல் போலீஸோடைய பர்வியூ என்ன சார் தெரியுமா சார் உங்களுக்கு? இப்போ இதுலேயே வந்து ஒரு 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 ஸ்பீக்கரு வந்து தமிழகத்தை தனியாக பிரிப்போம் அப்படின்னு சொல்லி செப்பரேஷனோ இல்லை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மதக்குழுவுக்கு அப்பீஸ்மெண்ட் பண்ணி அவங்கள வந்து ஒரு அடிப்படைவாதத்துக்குள்ளே இழுக்கிற மாதிரியோ பேசினாதான் சென்ட்ரலுக்கு அதனுடைய பர்வியூவே வரும். இந்த பர்வியூக்குள்ள வரவே முடியாது சென்ட்ரல். சரி, ஆதவ அர்ஜுனா போட்ட ட்வீட், நீக்கப்பட்ட ட்வீட்ல அவர் இந்திய அதுல என்னைய பர்வியூ வரும். அதுல என்னைய பர்வியூ வரும். அதான் கேக்குறேன். கண்டிப்பா. ஆனா அவருக்கு டேராடூன், உத்தரகாண்ட் எல்லாம் ஃளைட் ஏர்போர்ட் இறங்கி போறாரு. அங்க இருக்கிற உத்தரகாண்ட் கவர்மெண்ட் நடத்துற ஒரு பாஸ்கெட் பால் இதுல வந்து பங்கேற்கிறாரு. அங்க கவர்மெண்ட்னுடைய பியூரோக்ராட்ஸ் எல்லாம் அத்தனை பேருமே நிக்கிறாங்களே. என்னங்க அவருக்கு எப்படி அந்த அளவுக்கு நீங்க வந்து ராஜ மரியாதை கொடுக்குறீங்க? ரொம்ப தப்புங்க. ரொம்ப குறைஞ்சபட்சம் உங்களுக்காவது அக்கறை இருந்திருக்கணும்ல. ரொம்ப தப்பு. ஆமா, இது சரியான கேள்வி சார். ஐயோப்பா, ரொம்ப சரியான கேள்வி. மனசுக்குள்ள கை கொடுத்துட்டீங்க. ஆனா கை கொடுத்ததை இறக்கிடுங்க. ரொம்ப மோசமான கேள்வி. ஏன்னா எஃப்ஐஆர் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் போடணும். இன்சிடென்ட் இந்திய இறையாண்மைக்கு எதிராக அவர் பேசியிருக்காருன்னு ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவும் பரவுது. அதை ஏன் நீங்க ஸ்மெல் பண்ணலன்னு கேக்குறேன். அவர் எப்படி நீங்க பர்மிட் கொடுத்து அவர் சார்ட்டர்ட் பிளைட் இறங்கி உத்தரகாண்ட் கவர்மெண்ட் நடத்துற ஒரு ஃபங்க்ஷன்ல அவர் பங்கேற்கிறாரு? சொல்லுங்க. பெர்ஃபெக்ட். அந்த சிஎம்ஏ மீட் பண்ணதா கூட சொல்றாங்க. அதுல இறையாண்மைக்கு எதிராக அந்த அர்ஜுன் ரெட்டி பேசுனது, அந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டி பேசுனதுல அந்த ட்விட்டர்ல இலங்கை நேபாளம் மாதிரி இங்க வந்து நடக்கணும், ஒரு புரட்சி வெடிக்கணும்னு சொல்றாரு. அந்த ஜென்சி வார்த்தையே ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத்தும் அதுக்கு முன்னாடி நாள் சொன்னார் இந்த ஸ்டேட்மெண்ட். ஆமாவா? சொல்றேன், இலங்கை நேபாளம் மாதிரி இங்க ஒரு பிரச்சனை நடக்கும், எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை கொடுத்தாரு தெரியுமா? இது ஒண்ணு இல்ல, அவர் எச்சரிக்கை கொடுக்காரு, மறுநாள் இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க. போறேங்க. ஏன் சார்? ஏதாவது சொல்றேன். சரி, இது இறையாண்மைக்கு எதிரான விஷயம் தானே? ஆமா, கண்டிப்பா தானே. மாத்தக்கூடாது, மாத்த மாட்டேன், மறுக்க மாட்டேன், ஓட மாட்டேன். சொல்லுங்க. சுந்தரவல்லி போட்டுச்சு, அப்ப ஏன் பேசல? இதை சார் போட்டோவோட போட்டுச்சு. நீங்க விஜயும் காப்பாத்துறீங்க, இங்க வரீங்க பாத்தீங்களா? எவ்வளோ கேவலமான நோக்கம் பாருங்க உங்களுடைய நோக்கம். படம் போட்டுச்சு அந்த அம்மா. படம் போட்டு இந்திய பிரதமரை விமர்சிக்கிற மாதிரி, உள்துறை அமைச்சரை விமர்சிக்கிற மாதிரி போட்டாங்க. ஏன் பேசல? திமுகல ஏகப்பட்ட ஊப்பிங்க போட்டாங்க. உதாரணத்துக்கு எடுக்காதீங்க இதெல்லாம். நான் வந்து இது ஏன் இங்கதான் இவங்க விட்டுட்டாங்க, நீங்க போயிட்டாரு உத்தரகாண்ட். நீங்க என்ன பண்றீங்க பாருங்க. ஆதவ் அர்ஜுன் ரெட்டி பண்ணது தப்புன்னு நான் சொல்லல, தப்பு இல்லைன்னு நான் சொல்லல. தப்பு, தூக்கி உள்ள போடுங்க. ஏன் குஜராத் போய் தூக்கிட்டு வந்தீங்கல்ல, போய் உத்தரகாண்ட் போய் தூக்கிட்டு வாங்க. தமிழ்நாட்டில் தானே எஃப்ஐஆர். தமிழ்நாடு போலீஸால ஏன் உத்தரகாண்ட் போக முடியாதா? போயிட்டு வாங்க. இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் சார் உத்தரகாண்டில் போயிட்டாரே சார், அங்க ஏதோ ஆல்ரெடி இருக்கிற ஈவெண்டா இருக்கும், போயிருப்பாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இங்க இருக்கிற போலீஸ் ஒரு டுட்டுக்கு இந்திய இறையாண்மையை பாதுகாக்கிற அக்கறை, இந்திய இறையாண்மைக்கு பாதுகாக்கிற அக்கறை அவ்வளோ மாதேஷுக்கு இருந்ததுன்னா நான் சொன்ன இந்த ட்விட்டர்லாம் ஏன் பேசல? அதுல லைக் கூட போட்டிருந்தாலும் போட்டிருப்பீங்க. நீங்க போடலையா? குட் பாய். அப்ப ஏன் இதை பேசல சார்? உங்க இந்த நடிப்புல தான் சார் நீங்க மாட்டிக்கிட்டீங்க. ஒரு நடிப்பும் கிடையாது சார். மக்கள் ஏன் உங்களை எல்லா ஆள்காட்டி வரலும் உங்க மேல நீளுதுன்னு தெரியுதா? நீங்க ஓவர் ஆக்ஷன் பண்ணி மாட்டிட்டீங்க. இல்ல, நியாயத்தோட பேசுங்க சார். நீங்க என்ன தெரியுமா பண்ணிருக்கணும்? குறைந்தபட்ச நேர்மையோடு, குறைந்தபட்ச நியாயத்தோடு அணுகுங்க ஒரு பிரச்சனை. குறைந்தபட்ச நேர்மை எல்லாம் நீங்க எனக்கு சொல்லி தராதீங்க. 100% நேர்மையோடு நான் பேசிட்டு இருக்கேன். இந்த இன்டர்வியூ ஆரம்பிச்சதுல இருந்து அந்த இறந்து போன 40 பேருக்கு பிரச்சனை இருக்கு சார். அண்ணாமலை ஒரு லைன் எடுக்கிறாரு, திரு நயினார் நாகேந்திரன் ஒரு லைன் எடுக்கிறாரு, வந்த குழு ஒரு லைன் எடுத்துட்டு அவங்க ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு சிஎம் கிட்ட உங்க ரிப்போர்ட் எல்லாம் கொடுங்க, நாங்க வெரிஃபை பண்ணணும்ன்றாங்க. ஒரு தெளிவே இல்லையா உங்களுக்கு? இத வச்சு எதையாவது விஜயை மிரட்ட பாக்குறீங்களான்னு சிஎம் கேக்குற அளவுக்கு இருக்கு சார். திருமாவளவன் பாருங்க ஹைஜாக் பண்ணிட்டாங்க விஜயன்றாங்க. ஆர்எஸ்எஸ் ஹைஜாக் பண்ணிட்டு. உங்களுக்கு என்ன பிரச்சனைனா உங்க சைடு தப்பை இவங்க எல்லாம் பேசுறாங்க.
அதான் உங்களுக்கு பிரச்சனை, வேற ஒரு பிரச்சனையும் சார் கிடையாது. விஜய் நீங்க இங்க ஆரம்பத்துல இருந்தே இந்த மேட்டர்ல ஒரு நரேட்டிவ் என்ன செட் பண்றீங்களா, திமுக பண்ண தப்ப சொன்னா உடனே விஜய்க்கு ஆதரவா பேசுற மாதிரி நீங்க ஒரு அக்மார் குத்து முத்திர நீங்க குத்துறீங்க. பேசல, அஸ்வத்தாமன் பேசல. அஸ்வத்தாமன் லீகலா பேசுறீங்க நிறைய பாயிண்ட்ஸ். விஜய்க்கு இது வந்து எஃப்ஐஆர் போடுற அளவுக்கு இது இருக்கு. வைகாரியஸ் லைபிலிட்டி வரும் நான் ஆரம்பத்துல சொல்லிட்டேன். சொல்லிட்டீங்க. ஆனா அண்ணாமலை அப்படி எல்லாம் போட்டா அந்த கேஸே நிக்காதுன்னு நேத்து பேசுறாரு ஏர்போர்ட்ல. அவருக்கு அவருடைய நோக்கம் என்னன்னா திமுக பண்ண தப்ப சொல்லணும், சொல்ல விட மாட்டீங்க. அதனால அதை கட் பண்றாரு. கட் பண்ணிட்டு இல்லைங்க அதுல திமுக என்ன பண்ணுச்சுன்னு கேளுங்க. தமிழ்நாடு போலீஸ் அண்ணாமலை ஸ்பீச்சுக்கு பொலிப்புரை எழுதாதீங்க சார். எனக்கு தெரியுங்க என்னுடைய பிரதருங்க, அவருடைய மென்டாலிட்டி என்னன்னு எனக்கு தெரியாதா? எதிர்க்கட்சிகள் இப்ப இது ஏன் அதிமுகவும் பிஜேபியும் பேசுதுன்னா, அதிமுக ஆட்சியில் இருந்த உங்களுக்கு தான் கூட வர்றதுக்கு யாரும் இல்ல, கூட்டணிக்கு ஆள் இல்ல, அதனால விஜய் எங்களுக்கு தமிழ்நாடு போலீஸ் எப்படி செயல்படும் தெரியும். நாங்க வந்து முன்னாள் நாள் கட்சி ஆரம்பிச்ச விஜய் கிடையாது. எங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு போலீஸ் எப்படி செயல்படும். ஒரு கூட்டம்னா நம்ம அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்ல தமிழ்நாடு போலீஸ் என்ன பண்ணும், ரெவென்யூ ஆஃபீஷியல்ஸ் என்ன பண்ணுவாங்க, தமிழ்நாடு அரசு இயந்திரத்தோட வேலை என்ன, இது தெரியும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாநிலத்துக்கு சிஎம்மா இருந்தவர். சரி சார், அவருக்கு தெரியும். என்ன நாங்க வந்து இந்த தேசத்தையே ஆளுகிற ஒரு கட்சி, 6 லட்சம் பேர் கூடணும். ஆனா உங்களுக்கு வேற கடமை இருக்குல்ல, முருக பக்தர்கள் மாநாட்டில் 6 லட்சம் பேர் கூடணும். சரி, நீங்க இன்னைக்கு 500 போலீஸ் 550 போலீஸுங்கிறீங்கல்ல, முருக பக்தர் மாநாட்டுக்கு எத்தனை போலீஸ் போட்டாங்க? போலீஸ் எல்லாரையும் உட்கார வச்சு அவங்களெல்லாம் தண்ணி சாப்பாடு கொடுக்கறது முதல் கூட நாங்கள் பண்ணோம். எல்லாரும் கம்ஃபர்டபுளாக நிம்மதியாக இருந்தாங்க. கிரவுண்டை கூட க்ளீன் பண்ணி விட்டுட்டு போனோம். ஏன்னா எங்களுடைய ஆர்கனைசேஷனல் பிஹேவியர், எங்களுடைய வரலாறு அப்படிப்பட்ட வரலாறு. புரியுதுங்களா? இவங்க வந்து ஒரு அன்கண்ட்ரோல்டு மாப் அப்படிங்கிறது நல்லா தெரியும் தமிழ்நாடு போலீஸ்க்கு. நான் தான் சொல்கிறேன், அந்த பிரிட்ஜ் உதாரணம் தான். விட்டா போய் விழுவான்னு தெரியும், தெரிஞ்சே விட்டுட்டீங்க. அது நெக்லிஜென்ஸா இல்லை வேணே பண்ணீங்களா? இதுதான் தமிழக மக்கள் கேட்குற கேள்வி. இதுக்கு நீங்கள் சொல்லலாம் சார், அவன் 120 கிலோமீட்டரில் போனது தப்பு இல்லையா சார், ஒன் வேல போனது தப்பு இல்லையா சார், இல்லை சார் அவன் போகும்போது அவன் குடிச்சிருந்தான் சார், தப்பு இல்லையா? ஆமாம் தப்பு, தூக்கி உள்ளே போடு. ஆனால் நீ பண்ண தப்பை மறைக்காத. இப்போ இதுலேயே ஸ்டாலின் வந்து உண்மையிலேயே நேர்மையாக செயல்படுறதா இருந்தால் எப்படி இருந்திருக்கணும், அந்த எஸ்பிக்கு வந்து சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கணும், எல்லா இடமாற்றமாவது கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் அந்த என்கொயரி கண்டக்ட் பண்ணிருக்கணும். நான் சொன்னேன் சிபிஐ என்கொயரி இந்த மேட்டரில் வேணும்னு சொன்னேன். ஏன் சொன்னேன்? ஏன்னா இப்போ விஜய் தரப்பு டெக்னிக்கலாக என்ன பண்ணுது சார், விஜய் போட்ட வீடியோவில் ஏகப்பட்ட தப்பு இருக்குது சார். அவர் மன்னிப்பு கேட்கல, முதல்ல குற்றவுணர்வு எடுத்துக்கல, பொறுப்புணர்வு எடுத்துக்கல, அந்த இறந்தவங்களுக்கான அந்த வருத்தத்தை கூட அவருடைய அந்த வீடியோவில் தெரியல. நானும் சொல்கிறேன், அந்த விமர்சனங்கள் எல்லாம் எனக்கும் இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயம் நான் டெக்னிக்கலாக என்ன சொல்கிறேன், ஒரு தரப்பு இன்னொரு தரப்பின் மீது குற்றம் சாட்டுகிறது. அதில் வந்து என்ன சொல்கிறான், மாநில அரசு இயந்திரத்தையும் காவல்துறையும் குற்றம் சாட்டுறாங்க. இப்போ காவல்துறை மேலே எந்த குற்றமுமே இல்லை என்று காவல்துறை நினைக்கிறது என்று சொன்னால், ஒரு இண்டிபெண்டன்ட் ப்ரோபுக்கு நீங்கள் கொடுக்கணும்ல, இண்டிபெண்டன்ட் என்கொயரி கொடுக்கணும்ல. சிபிஐ வந்து என்கொயரி பண்ணட்டும் சார், நாங்கள் வந்து என்கொயரிக்கு நான் உடன்படுறேன், அவங்க சொல்லட்டும், நாங்கள் குற்றமற்றவர்கள், எங்களுக்கு எந்த பயமும் இல்லை, நாங்கள் நிற்கிறோம். அதை நிற்கலை. இப்பயுமே என்னன்னா, குற்றம் சாட்டப்பட்டவர்களே இந்த வழக்கில் என்கொயரி ஆஃபீஸர்ஸாக போகிறாங்க. நோ ஒன் cannot be the judge for his own case. இல்ல எஸ்ஐடின்றது தனி அதிகாரம், இப்ப அது நேரடி நீதிமன்ற கட்டுப்பாடு. இந்த எஸ்ஐடிய ஏன் வந்து கிட்னி விவகாரத்தில், கிட்னி திருட விவகாரத்தில் அமைக்கல? அன்றைக்கு தான் உயர் நீதிமன்றம் சொன்னுச்சு. அந்த கேள்வி தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார். அதுக்கு என்ன பதில்? இல்ல சார், அக்கௌண்டபிலிட்டி எடுக்காத ஒரு வீடியோவை போடுறாரு திரு விஜய் அவர்கள். அதை வந்து அனுராக் தாக்கூர் மறுநாள் ஏன் நியாயப்படுத்தி, நாங்க எடுத்த ரிப்போர்ட் மாதிரியே இருக்கு விஜய் ஸ்பீச்சும், அதுல இந்த பார்ட் தான் அனுராக் தாக்கூர் அக்னாலேஜ் பண்றாரு. தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் மேல சரியா பாசிபிள் அவர் ஏதாவது இதுல ஏதாவது விஜய தன்மையப்படுத்திடலாம், அங்க அமித்ஷா கிட்ட ஏதாவது சொல்லிட்டு வந்துட்டாரா என்னன்னு தெரியல. ஆரம்பத்துல இருந்து கட் அண்ட் கிளியரா விஜய் தரப்பு தப்பையும் திமுக தரப்பு தப்பையும் அரசு இயந்திரத்தோட தப்பையும் சொல்ற அஸ்வத்தாமங்கிட்டயே அவர் எப்படியாவது விஜய்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு பாவலாவை கிரியேட் பண்ணணும்னு கார்னர் பண்ற நீங்க 10 பேர் 20 பேர் இருக்கிற பிரஸ் மீட்ல பேசினது மாதிரி அங்க இல்ல சார். அங்கேயே அந்த மாதிரி தான் நீங்க ஒரு டோட்டலா இந்த பிரஷர்லாவே ஒன் சைடடா இருந்தாங்க சார். நீங்க இந்த பிரஷர் கொடுக்கறதெல்லாம் நிப்பாட்டிட்டு ஃப்ரீ மைண்டடா ஓபன் மைண்டடா கேளுங்க. நான் ஓபன் மைண்டடா தான் கேக்குறேன். நான் உங்களை சொல்ல ப்ளூரல், நீங்க உங்களுடைய பொது புத்தி பத்திரிகையாளர்கள் நீங்க கேளுங்க. நீங்க இங்க பேசுறவங்க எல்லாரும் எல்லா தளங்களையும் நீங்க பாருங்க, சேட்டலைட் சேனல்ல இருந்து யூடியூப் சேனல்ல இருந்து எல்லா தளங்களையும் பேசுறது பாருங்க. ஒன்னு திமுக தரப்பு தப்புன்னு சொல்றவங்க விஜய் தரப்பு தப்பு சொல்ல மாட்டாங்க, விஜய் தரப்பு தப்ப சொல்றவங்க திமுக தரப்பு தப்ப சொல்ல மாட்டாங்க. யாராவது ஒருத்தராவது அந்த இறந்து போனவருடைய தரப்புல நின்று பேசணுமா இல்லையா? பேச மாட்டேன் மதேஷ், தப்பு இல்லையா? நம்ம எல்லாருக்கும் ஒரு மனசாட்சி ஒன்று இருக்கு சார். உண்மையிலே கரூர் சம்பவத்தை வைத்து பிஜேபி வந்து ஒரு நீதி வாங்கி தரணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல எப்படியாவது இந்த பிரச்சனையை வச்சே விஜயை தன்மையப்படுத்திடலாம், தன்னுடைய கூட்டணி கொண்டு வந்துடலாம்? இந்த கேள்விக்கே அவசியம் இல்லை இருக்கு. ஏன் இந்த கேள்வி இருக்கு? இல்ல உங்களுக்கு என்னன்னா, விஜய் திமுக தரப்பு பண்ண தப்ப மறைக்கணும் சார். இது கேள்வி. இப்ப நீங்க நியாயமான பத்திரிகையாளர்களா இருந்தா எப்படி இருந்திருக்கணும் சார்? விஜய் தரப்புல
இவங்கெல்லாம் இந்தந்த தப்பு சொல்கிறாங்க. திமுக தரப்பில் அதிமுக பிஜேபியில் இந்தந்த தப்பு சொல்லுது. அப்போ விஜய் தரப்பில் தப்பு இருக்கு, திமுக தரப்புலையும் தப்பு இருக்கு சார். ஆனா இங்க வந்து ஆனா திமுக தரப்புல இருக்க தப்புக்குள்ள நீங்க போக மாட்டீங்க. கேள்வி விடுங்க, போக மாட்டீங்க. கேள்வி கேட்க விடுங்க. நல்லா கேளுங்க மதேஷ். நான் உங்களுக்கு கேள்வி சார். உங்க கூட இருந்த பிரேமலதா விஜயகாந்த், டிடிவி தினகரன், இவங்கெல்லாம் இப்ப இல்ல, உங்க கூட இல்ல. உங்க கூட யாரா இருக்காங்கன்னே தெரியல இன்னும். வேற அவங்க எல்லாரும் கூட விஜய் இந்த தப்பு எல்லாம் செஞ்சிருக்காருன்னு பட்டியலிடுறாங்க. அந்த மாதிரி நீங்க பட்டியலிடவே இல்லை. அஸ்வத்தாமன் பட்டியலிட்டீங்க இந்த பேட்டியில. அண்ணாமலை பட்டியல் இல்ல, வந்த குழு பட்டியல் இல்லை, ஹேமமாலினி குழு எல்லாம் பட்டியல். அவங்க தீர்ப்பே எழுதிட்டு போயிட்டாங்க பட்டுன்னு வேகமா. தமிழக அரசு தான் இதுக்கு பொறுப்பே இருக்கணும், இவங்க தான் தப்பு பண்ணிட்டாங்க, லேப்ஸ் அங்கே தான் அப்படின்றாங்க, செக்யூரிட்டி லேப்ஸ்ன்னு போகிறாங்க. அவங்க கேள்வி கேட்க விட்டேன். அந்த கேள்வியில் நீங்கள் என்னென்ன வேலை பார்த்தீங்க பார்த்தீங்களா? என்டிஏ கூட்டணிக்கு யாரும் வரலையா போகிற போக்கில்? யார் இருக்காங்க? ஏன்னா அப்படி சொன்னது யார் இருக்காங்க? அப்படி சொன்னாதானே நான் கோவப்பட்டு இந்த விஷயத்தை விட்டு வெளில வந்து மற்ற விஷயம் சார். அப்படி நீங்கள் வந்து நான் எதுவும் டைவர்ட் பண்ணல சார். எப்படிங்க நீங்கள் போகிற போக்கில் ஒரு கூட்டணி உங்ககிட்ட கூட்டணி இல்லை சார். யாரும் இல்லை. இப்போ கம்யூனிஸ்டும் ஆராசமாக அடிச்சுக்கிறாங்க, கேட்டுறீங்களா நீங்கள்? வாதம் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம், கருத்தியல் வாதம் பண்ணுறோம். பெரியாரே பகுத்தறிந்து பாரு விவாதம் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க, அதை தான் நாங்கள் பண்ணியிருக்கோன்றாங்க அவங்க. திமுகவும் விளக்கம் கொடுக்குறாங்க. நாங்கன்றது நீங்களும் கொண்டு அங்கே போய் சேர்ந்து உட்காந்த மாதிரி தானே விளக்கம் கொடுக்குறீங்க. இந்த விளக்கத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு நம்ம ஏன் சார்? நான் பாருங்க இப்போ நம்மன்ற பாருங்க, இந்த நம்ம என்ன நம்மன்னு எங்களுக்கு தெரியும். அந்த விளக்கம் ஏன் கொடுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு வந்தது? ஏன் வந்துச்சு? ஏன் உங்களை கொண்டு போய் நீங்கள் அங்கே கனெக்ட் பண்ணிக்கிறீங்க? உங்கள் மனசே அங்கே தான் சார் கனெக்ட் ஆகுது. அப்படிலாம் ஒன்றும் தப்பு சார். நீங்கள் உங்களுக்கு அரசியல் ஐடியாலஜி இருக்கலாம், ஆனால் நீங்கள் இன்டர்வியூக்கு முடி செருப்பு கட்டி விடுற மாதிரி கட்டி விட்டுட்டு எல்லாம் நான் வந்து நியூட்ரலாக வரணும். நான் நியூட்ரலாக தான் கிடையவே கிடையாது. நீங்கள் அந்த கூட்டணிக்குள்ளே போகும்போது என்ன சொல்கிறீங்க? திருமாவளவன் மக்கள் தலைவர் நீங்கள் எப்படி சொல்வீங்க? எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா நீங்கள் அங்கே போய் உட்காந்துட்டீங்க. நீங்கள் இப்போ வந்து பத்திரிகையாளராக கேள்வி கேட்கல. அண்ணாமலை தலைவராக இருந்தபோது அவரும் மக்கள் தலைவர் தான், அவருக்கும் ஒரு கூட்டம் வந்துச்சு. நான் சொல்கிறேன் பாருங்க இந்த ஸ்டேட்மெண்ட். வெரி குட் பாய். அண்ணாமலை அவருக்கும் ஒரு கூட்டம் வந்துச்சு, அவருக்காக ஒரு கூட்டம் வந்து அவர் மக்கள் தலைவர் தான். வெரி குட். சரிங்களா? வெரி குட் பாய். குட். அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஆனால் இதுவுமே தேவையில்லை. இல்ல சார், நீங்க வந்து சம்பவத்தை வச்சு நியாயம் வாங்கி தரணும்னா, நீதி வாங்கி தரணும்னா, நீங்க வந்து பணமரத்துக்கு இதுல ஏதாவது அரசியல் லாபம் அடையணும். பணமரத்து தமிழ்நாட்டுல நடக்காதுன்றாரு. பணமரத்துக்கு ஒரு குத்து குத்திட்டு, ஏன்பா என்னப்பா பணமரத்துக்கு குத்திட்டேன்னு உடனே தென்னமரத்துக்கு ஒரு குத்து குத்திட்டு அது நியூட்ரல்னாதீங்க. நீங்கள் அண்ணாமலை அவர்களையும் மக்கள் தலைவர்னு சொல்ல வேணாம், திருமாவளவன் அவர்களையும் மக்கள் தலைவர்னு சொல்ல வேணாம். மக்கள் பக்கம் நீங்கள் நில்லுங்க போதும். நியாயமா நாங்கள் மக்கள் தலைவர் யாருன்னு நாங்கள் மக்கள்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறோம். நீங்களாம் ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுக்க தேவையில்லை. உங்கள் சர்டிஃபிகேட்டு வேணாம், செல்லாது. புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு? நியூட்ரலாக நில்லுங்க, நடுவில் நில்லுங்க. எந்த பக்கம் நியாயமோ அந்த பக்கம் போங்க. எந்த பக்கம் நியாயம் தெரிகிற வரைக்குமாவது நடுநிலைமையாக நின்று ஆராயுங்க. நியாயத்தின் பக்கம் நிற்பது தான் நடுநிலைமை. ஆமாம். நீங்கள் நியாயமோ நீதியோ வாங்கி தர பேசுன மாதிரி இல்லை. பார்த்தீங்களா? ஒரு ரெண்டு குற்றவாளி சார். கொஞ்சம் நான் யார் தலைவர் பேரை சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சார் நான் ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கீங்க. 2 குற்றவாளி. ஏன் ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கீங்க? நீங்கள் எந்த தலைவர் சொல்கிறீங்களோ அந்த தலைவருக்கு இந்த பதிலை வச்சுக்கோங்க. 2 குற்றவாளி. இந்த வழக்கில் 2 குற்றவாளி. 2 குற்றவாளியும் தண்டிக்கப்பட்டால்தான் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஒரு குற்றவாளி செய்த குற்றத்தை மட்டுமே பேசிக்கொண்டிருக்கீங்க. இன்னொரு குற்றவாளிக்கு செய்கிற குற்றத்தை நான் பேச வரும்போது, ஐயோ அப்போ என்ன அவன் பண்ண தப்பு இல்லைங்கிறியா, அவன் பண்ண தப்பு இல்லையான்னு ஏறி பாயிறீங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஏப்பா அவன் பண்ண தப்பெல்லாம் விடுப்பா, இவன் பண்ண தப்பு நான் முதல்ல சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொன்னால் என்னை கொண்டு வந்து என்ன பண்ணுறீங்க? நான் அந்த முதல் குற்றவாளிக்கு ஆதரவாக இருக்கிறேன்னு சொல்லி என்னை கார்னர் பண்ணுறீங்க. ஆக மொத்தம் உங்கள் நோக்கம் அந்த இன்னொரு குற்றவாளியை தப்பிக்க வைக்கணும். இல்ல இதுல நியாயம் இதை விட தெளிவா புரிய வைக்கவே முடியாது. இல்ல எனக்கு புரிஞ்சது சார். நியாயம் கிடைக்கணும்ன்றது தான் எல்லாருடைய எண்ணமா இருக்கணும். இதுதான் குழு சொன்னுச்சு. இப்ப நீங்க கேட்டீங்கல்ல சார், அனுராக் தாக்கூர் தலைமையில ஹேமமாலினி அவருடைய தலைமையில 8 பேர் கொண்ட எம்பிக்கள் குழு வந்துச்சு. அவங்க என்ன கேட்டாங்க? சார் நாங்க இந்த தரப்பு கேட்டுட்டோம், உங்க தரப்பு நீங்க சொல்லுங்க. அதானங்க நியூட்ரல். இவருக்கு 11 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு 11வது நாள். இன்ன வரைக்கும் விஜய் அங்க ஸ்பாட்டுக்கு போல. விஜய் தரப்பினரும் முக்கியமானவர்கள் யாருமே அங்க போல. பெரிய தப்பு. அதுல 2 பேர் வந்து கைது ஆயிருக்கணும்னு சொல்லப்போம். எஃப்ஐஆர் போட்டவங்கல்ல உண்மையிலேயே மாநில பொறுப்புல ஒரு பொறுப்பான ஆளுங்களா இருக்கும்போது நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும்? கைது ஆயிருக்கணும். ஒண்ணும் இல்லை சார். நானே இல்ல நீங்க ஒரு உதாரணம் சொல்றேன். நாகப்பட்டினத்துல நான் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுறேன். அதுக்கு என் மேல எஃப்ஐஆர் விழுது. எஃப்ஐஆர் விழுந்து என்னை கைது செய்கிறதுக்கு எஃப்ஐஆர் அப்போ தான் போடுறாங்க. கைது செய்கிறதுக்கு அதிகாலையிலே வர்றாங்கன்னு தகவல் கிடைச்சிருச்சு. அப்போ மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள், நான் எங்கள் மாநில தலைவருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், ஆனால் இந்த மாதிரி என் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க, அரெஸ்ட் ஆகவா இல்லை பெயில் எடுத்துக்கவா? புரியுதுங்களா? நான் அட்வொகேட்டு. ஒரு கேஸு பெயில் போடுறதுன்னு எனக்கு இருக்கிற ஒரு, நான் போய் இன்னொரு அட்வொகேட்டை போய் நிற்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஜூனியர்கிட்ட சொல்லி பெயில் போட்டுக்க போகிறேன். அதை என்னால் ஒர்க் அவுட் பண்ணிக்க முடியும். ஆனால் எங்கள் மாநில தலைமையிட்ட நான் கேட்குறேன், இல்லை நீங்கள் அரெஸ்ட் ஆக வேணாம் பெயில் எடுங்கன்னு சொன்னார். அவர் அரெஸ்ட் ஆகுன்னு சொன்னால் அரெஸ்ட் ஆகிருப்பேன். இதுதான் ஒரு கட்சி இப்படி தான் செயல்படணும். ஒட்டுமொத்த கட்சியுமே அப்ஸ்காண்ட் ஆகிட்டு நீங்கள்
இல்லை என்னை கைது பண்ணுங்கள், என்னோட அலுவலகத்தில் வந்து கைது பண்ணுங்கள். நான் சொல்கிறது அந்த அவர் பேர் என்ன, புஷி ஆனந்த், அவர் கைதாகிருக்கணும். அப்போ தான் நிர்மல்குமார் எஃப்ஐஆரில் யார் யார் பேர் இருக்கோ அவங்களாம் கைதாகி அவங்களுடைய தரப்பு வாதங்களை நீதிமன்றத்தில் வச்சுருந்தாங்கன்னா தான் கேடரஸ் அவங்க போய் நிற்பாங்க. ஒரு பிஜேபி தலைவர் ஏன் அஸ்வத்தாமன் உட்பட இப்போ வரைக்கும் நீங்களாம் ஏங்க ஓடி ஒளியிறீங்க அப்படின்னு யாருமே கேட்கலையே சார்? நீங்க தப்பு பண்ணல, ரெண்டு தரப்புலையும் தவறு நடந்திருக்கீங்க, நீங்க முன்னாடி நில்லுங்க, வாங்க, நீதிமன்றம் இருக்கு, ஜனநாயகம் இருக்கு, நம்ம மக்கள்கிட்ட பேசுவோம் அப்படின்றது தான் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுவோம் அப்படின்னு. இப்போ நான் என்ன சொன்னேன் மதேஷ்? நான் இப்போ என்ன சொன்னேன்? இந்த கேள்விக்கு என்ன அவசியம் இருக்கு? நான் இப்போ என்ன சொன்னேன்? உங்க ஆளுங்க யாருமே பேசலையே சார். போனவங்க கரூருக்கு போனவங்க யாருமே பேசலையே சார் பிஜேபி காரங்க. இந்த விஷயம் நல்ல நியாயமான கேள்வி மதேஷ். இப்போ தான் நீங்கள் அரசியல்லாம் விட்டுட்டு உண்மையிலே உங்கள் மனசில் இருக்க கேள்வி கேட்குறீங்க. விஷயம் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இதில் விஜய் தரப்பு பண்ண குற்றங்கள் வெளிப்படையாக தெரிகிறது. திமுக தரப்பு செய்த குற்றங்கள் அரசியல் தெரிந்தவர்களுக்கு, அரசியல் கூட்டங்கள் எப்படி நடக்கும் என்று தெரிந்தவர்களுக்கு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, தமிழ்நாடு மிஷினரி, கவர்மெண்ட் மிஷினரி எப்படி நடக்கும்னு தெரிஞ்சவங்களுக்கு தெளிவாக தெரியுது. தமிழக மக்களுக்கு பெருவாரியான பேருக்கு தெரியுது. ஏன்னா அரசியல் புரிதல் தமிழக மக்களுக்கு அதிகம். அதனால் ஒரு தரப்பு என்ன சொல்லுதுன்னா, ஒரு தரப்பை மட்டும் குற்றம் சாட்டிவிட்டு இன்னொரு தரப்பை விடுதலை செய்ய முயற்சி செய்யாதீர்கள், நியாயமான ஒரு நீதி விசாரணை நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. சிஎம் கடைசி 3 அறிக்கை சொல்ல முயற்சி செய்பவர்களை பாத்தீங்களா? இதுல யாருமே அரசியல் பண்ணாதீங்க, பாத்தீங்களா? இதுல உண்மை வெளிவரணும் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. பாத்தீங்களா என்ன பேச சொல்ல? பாத்தீங்களா? நீங்க மனசாட்சியோட தான் கேள்வி கேட்டீங்க, அதுக்குள்ள மறுபடியும் அந்த மனசாட்சியை மூடி வச்சுட்டு உள்ள குறுக்கால வரீங்க. எங்களுக்கு என்னன்னா, நீங்கள் எங்களை ஃப்ரீயாக இப்போ நீங்கள் குறுக்க வராத மாதிரி ஃப்ரீயாக பேச விட்டுருந்தீங்கன்னா எல்லாருடைய டோனும் இப்படி தான் இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? திமுக நீ விஜய்க்கு ஃபேவர், நீ விஜய்க்கு ஃபேவர் இல்லைப்பா, திமுக நீ விஜய்க்கு ஃபேவர், பாரியா விஜய்க்கு ஃபேவர் பார்ப்பு அப்படின்றீங்க. அப்போ ஒரு ஸ்டேஜில் என்ன வருதுன்னா, அப்போ ஒரு ஸ்டேஜில் என்ன வருதுன்னா, ஐயோ விஜய் பண்ண தப்பு, விஜய் தப்பு, அதை விடுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு, அண்ணாமலை சொன்ன மாதிரி. ஆனால் நோக்கம் என்ன? திமுக பண்ண தப்ப சொல்ல வரணும், சொல்ல விட மாட்டீங்க. திமுக தப்ப சொல்ல விட மாட்டீங்க சார். சிஎம் வீடியோ போட்டார் சார், அழகா நியாயப்படுத்திட்டீங்க. எடப்பாடியையும் நியாயப்படுத்திட்டீங்க, அண்ணாமலையும் நியாயப்படுத்திட்டீங்க, வந்த 8 பேர் குழுவையும் நியாயப்படுத்திட்டீங்க. நியாயத்தை தான் நியாயப்படுத்தினேன், நியாயத்தை தான் எது உண்மைன்னு மக்கள் சொல்லட்டும். நன்றி. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி.